கிளிக் பண்ணினோடனே ரெக்கார்ட். சரி சரி, இப்ப உங்களோட வலது பக்கம் கொஞ்சம் மேல் மூலையில, வலது பக்கம் கொஞ்சம் மேல் மத்தாங்க கொஞ்சம் பேசுங்க. ரெக்கார்ட். अस्सलाम वालेकुम. கடைசியில் எதுல விட்டோம் சொல்லுமா யாராவது கொஞ்சம்? அப்துல்லா எதுல விட்டோம் சொல்லிருமா? அப்துல்லா சார் லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் மிஸ் ஆச்சு சார். எப்படி? நாங்க மேற்றுணைகளை பார்த்தோம்னா அப்படிதானே? ஈர்க்கப்பட்ட இலைகள்ல மேற்றுணைகளை பார்த்தோம்னா அடிப்படை மேற்றுணை, ஓகே சரியா? சரி சார். ரைட். அதுல நாங்க அடிப்படை முதலாம் மேற்றுணைகளை பார்த்தோம், அதுல உதாரணங்களை பார்த்தோம். ரைட். அதுல இன்னும் சில உதாரணங்கள் நாங்க செய்ய வேண்டியது, கேள்வி செய்ய வேண்டியது இனி வருவோம். நாங்க இது தெரியும், ஈர்க்கப்பட்ட இலையில உருவாக்கப்படுற அடிப்படை மேற்றுணிக்கான அதிர்வெண் எஃபாக இருந்தா, அடிப்படை மேற்றுணிக்கான அதிர்வெண் எஃபாக இருந்தா F7 1/2L வர்க்கமூலம் T/n என்று தெரியும். இதுல இந்த சமன்பாட்டுல T-யும் M-ம் மாறாமல் இருந்தால் F7 இவ்வளவு ஒரு மாறிலியாக கருதலாம். 1/2 வர்க்கமூலம் T அவ்வளவு மாறிலியாக கருதினால் மாறிலிக்கு நீளம் எது? L தவிர மிச்சமுள்ள எல்லாத்தையும் நம்ம மாறிலியாக கருதலாம். ஆகவே நாம் பெருக்கினால் F×L7 ஒரு மாறிலி. இதுல பீட்ரன் கூடினால் நீளம் குறையும். பீட்ரன் கூடினால் நீளம் குறையும். எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் பாயிலிங் விதி மாதிரி இல்ல, P7 மாறிலி மாதிரி இல்ல. பாயிலிங் விதியில பாயிலிங் விதி நாங்கள் எப்படி எழுதுவோம்னா P நேரடியாக 1/n எழுதுவோம். இது கரெக்டாக முடியுதான் P7K. அதே அடிப்படையில் F7K மாறிலி இருக்குது. அது F7 1/n சரிதானே? எல்லா கிலோ வந்தால் F7 1/n. இந்த விதிய இந்த நேரியல் சமன்ற முடிவை நாங்க வாய்ப்பு பார்க்கலாம். வாய்ப்பு பார்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவியை நாங்க சுரமானின்னு சொல்லுவோம். சுரமானினா சோனோமீட்டர் சொல்லுவாங்க. சோனோமீட்டர் சுரமானினா ரெண்டு மாதிரி காட்டலாம். ஒன்று வெறுமனே இந்த மாதிரி பாக்ஸா காட்டினால் ஒரு பெட்டி, மேலொரு கம்பி விடும், இந்த இடத்துல ஒரு கப்பி இருக்கும். இந்த கப்பிக்கு மேலால போய் கீழே ஒரு சுமையை காக்கும். சுமை கீழே வரவும் வேணுமா? அப்ப இந்த இடத்துல ஒரு மரத்தால செய்யப்பட்ட ஒரு ஆப்பு, மர இந்த பெட்டி வந்து இன்னும் இல்ல, இது ஹோலோ பாக்ஸ், அதாவது பொருளான பெட்டிக்குள்ளே பொருளான பெட்டி காட்டுறதுக்காக ரெண்டு துளைகள் இருக்கு. ரெண்டல்ல நிறைய துளைகள் இருக்கு. இது நீங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்தோட்டம் தானே இருக்கு. சுரமான்ட்ட பக்கத்தோட்டம் டாப் வியூ மேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டம் இப்படி தெரியும். இந்த மாதிரி காட்டலாம்.
இதே நீங்க இன்னொரு மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு கம்பி. இந்த கம்பியை நாங்க சுரமானி கம்பின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கம்பி பொருத்தப்பட்டிருக்கிறதுல நிலை கம்பி கூட போய் கீழே வரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இதுல துணைகள் தான் ரெண்டு மாதிரி நீங்க வரையலாம். இப்படி காட்டுவோம், இப்படி காட்டுவோம். இந்த ரெண்டையும் மர ஆப்புகள்னு சொல்லுவோம் நாங்க. ஆப்புகள் இது சுரமானி கம்பி. இந்த கம்பி நாங்க சுரமானி கம்பின்னு சொல்லுவோம். சுரமானி கம்பி இது நாங்க சுமை தட்டுன்னு சொல்லுவோம். சுமை தட்டு, சுமை தட்டு, சுமை தட்டு. இது பேர் சுரமானி பெட்டி. என்னங்க சுரமானி பெட்டி. சுரமானி பெட்டி, சுரமானி கம்பி, சுமை தட்டு, சுரமானி பெட்டி. இதுல எப்படி அதிர்வை உருவாக்குவோம்னால் இந்த ஆப்போல அசைக்கலாம். ரெண்டு ஆப்போலையும் படிப்படியா நகர்த்தலாம். முதல்ல ரெண்டு ஆப்போலையும் இப்படி இருக்கிற ரெண்டு ஆப்போலையும் கிட்ட கொண்டு வந்தால் இது வரைக்கும் வரலாம்ல, இப்படி வரையும் வரலாம். இது நேரம் கிட்ட வைக்கலாம். கம்பி அப்படிங்கிறே இப்படி இருக்கலாம். ஆகவே ஆப்புகளுக்கு இடைப்பட்ட கம்பியில ஆக சிறிய நீளமாக இது இந்த நீளம். இப்போ ஆப்புகளை படிப்படியா தூரமாக்கினா ஆப்புகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை படிப்படியா அதிகரிச்சால் ஒரு ஆப்பு பிடிக்குது, ஆப்பு இப்படி கம்பி இப்படி இருக்கும், அடுத்த பதிவு இருக்கும். கம்பி இங்க பொருத்தப்பட்டு இதுல பொருத்தப்பட்டு இந்த இடத்துல பொருத்தப்பட்டு இங்க பொருத்தப்பட்டு சரி. அப்படின்னா ஆப்போலுக்கு இடைப்பட்ட சுரமானி கம்பியின் நீளத்தை அதிகரிக்க முடியும், ஆப்போல நகர்த்திட முடியும். இந்த நீளம் எல்லானது ஆப்போலுக்கு இடைப்பட்ட இந்த நீளம் எல்லானது மிகச்சிறிய பெருமானத்திலிருந்து அதிகரிக்க முடியும். ஆப்போல முதல்ல நல்லா கிட்ட கேட்போம். அந்த எல் காட்டப்பட்ட எல் வந்து மிக சிறிய நீளம். இப்ப படிப்படியா நாங்க ஆப்போல பின்னோக்கி நகர்த்தினால் எல் படிப்படியா அதிகரிக்கும். அப்ப எல் அதிகரிக்கிறதுக்கான முறை. இப்ப இதுல போடப்பட்ட நிறை, சுமைத்தட்டுல போடப்பட்ட நிறை ஒரு நிறை டபிள்யூக்கு நிறை டபிள்யூவா இருந்தால் இது ஒரு இழுவை இருக்கும். இந்த இடத்துல டி, இந்த இழுவை தான் இந்த இடத்துல இழுவை டி. அதுதான் இந்த சுரமானி கம்பியினுடைய இழுவை. சுரமானி கம்பியினுடைய இழுவை. சுரமானி கம்பியில ஒரு இழுவை ஏற்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுமைத்தட்டுல போடப்பட்ட நிறை 1 கிலோகிராமா இருந்தால் டபிள்யூ 10 நியூட்டன், 10 நியூட்டன், டி7 10 நியூட்டன். நாங்க எடுத்துக்கூட இந்த கம்பி ஒப்பமானது, ஒப்பமான கம்பி, ஒப்பமான கம்பி. ஒப்பமான கம்பியாக இருந்தால், ஒப்பமான கம்பியாக இருந்தால் உராய்வு இல்லாமல் ஒப்பமான கம்பியாக இருந்தால் இந்த இலையில காணப்படுற இழுவைதான் உள்ளுக்கும் வரும். அதாவது சுரமானி கம்பி முழுவதும் ஒரே இழுவை இருக்கு. அப்படி இல்லை, இந்த கம்பி உராய்வுள்ள கம்பியாக இருந்தால் இந்த டபிள்யூ உதாரணம் 10 நியூட்டன் வைங்களே, இங்கே வரும்போது ஆப்புகளுக்கு இடையில வரும்போது இதுவே மாறும். 10 நியூட்டன் இருக்காது. சிலபஸ்ல நான் அதுல யோசிக்க முடியும். சுமைத்தட்டுல போடப்பட்ட நிலை மூலமா இழுவை எடுத்துக்கொள்ளலாம், இழுவை காட்டலாம். அந்த இழுவைதான் சுரமானி கம்பி முழுவதும் காணும். இப்ப எங்கள்கிட்ட இசைக்கவர் இருக்குது. இசைக்கவர் அதிர்வன் தெரியும். இசைக்கவரை நாங்க அதிர வைக்கலாம். ஒரு சம்மண்ணி மீது அடிச்சு அதிர வைக்கலாம். அடிப்போம்னால் இசைக்கவராக இருந்தா இசைக்கவர் அடிக்கும்போது சில பேர் இந்த ரெண்டு குயிலும் ஒன்னோட சந்திக்கலாம். என்ன அது இந்த இசைக்கவர் இங்காத வரும், இங்காத வரும். முன்னோக்கி வந்தால் இப்படி வரும். முன்னோக்கி வரும்போது ரெண்டு குயங்களும் ஒன்னோட சந்திச்சால் டன் ஒரு சத்தம் கேட்கும்.
அதை நாங்க அனுமதிக்கிறது இல்லைன்னு அப்படி அதிரக்கூடாது. புயங்கள் சுயாதீனமாக அதிரும். அவன் அதை நிப்பாட்டி திருப்பி இன்னொரு நாங்க அதிர்வைக்கும். ரப்பர் மூலமா தட்டினாலும் சரி, புயங்கள்ல இப்படி தட்டினாலும் சரி, ரப்பரால் தட்டினாலும் சரி. ஆக இசைக்கவர் அதிர வைக்கப்பட்டு இந்த அதிர்விக்கப்பட்ட இசைக்கவர் பெட்டியின் மீது வைக்கப்படும். பெட்டிக்கு மேல இப்படி பிடிக்கும். சின்ன காட்டுற படத்தை அதிர்விக்கப்பட்ட இசைக்கவர் பெட்டிக்கு மேல சரி, பெட்டிக்கு மேல வச்சால் அந்த இசைக்கவர் அதிர்வு சக்தி, இசைக்கவர் அதிர்விக்கப்பட்டதுனால அதுல இருந்து வெளியேற்றப்படுற சக்தி இந்த பெட்டி கூடாக போய் கம்பிக்கு போகும். பெட்டிக்கு மேல வைக்கப்பட்டிருக்குது, அவை பெட்டி கூட இந்த அந்த புயத்து கூட போய் கம்பிக்கு போகும். மட்டும் இல்ல, வழியினூடாகவும் கம்பிக்கு போகும். ஆக சுரமானி கம்பி அதிரும் இசைக்கவர்ல இருந்து சக்தியை பெறும். சக்தியை பெற்றால் அந்த சுரமானி கம்பி வலிந்து அதற்கு உட்படும். இப்ப நான் இந்த இடத்துல பழமா தட்டினால், மேசையில பழமா தட்டினால் தூரத்துல ஒரு பொருள் அதிர்வது கூட வலிந்ததுன்னு ஏற்கனவே நாம பார்த்தோம். அதிர்வு இசைக்கவர், அதிர்விக்கப்பட்ட இசைக்கவர் நாங்க சுரமானி பெட்டிக்கு மேல வைப்போம். வச்சா அந்த கம்பி அதிர்விக்கப்படும். கம்பி சுரமானி கம்பி அதிரும் போதும் நாங்க அந்த அடிப்படையை கருதி கொள்வோம். இது அடிப்படையில் அதிக சந்தர்ப்பத்தை கருதி கொள்வோம். இந்த சந்தர்ப்பம் இந்த அடிப்படையில தான் அதிர்தான் கண்டுபிடிக்க நான் என்ன செய்யலாம் என்றால், ஆப்போலுக்கு இடைப்பட தூரத்தை, இந்த 2 ஆப்போலுக்கு இடைப்பட தூரத்தை நான் சின்ன பெருமானத்திலிருந்து படிப்படியா அதிகரிக்கும். சின்ன பெருமானத்திலிருந்து படிப்படியா ஆப்போலுக்கு இடைப்பட தூரம் அதிகரிக்க முதலாவது அதிர்வு உருவாக்கப்படுறது அடிப்படை மேற்கொள்ளும். ஏன்னா அதிர்வுன்னு சொல்றேன், நான் இசைக்கவர் அதிர வச்சு கம்பி மேல பிடிக்க கம்பின நடுப்பாதில சிறிய ஒரு கடதாசி ஏரியை நம்ம வைக்கணும். கடதாசி ஏரி ஒன்று தெரிய நான் உட்கிறது காட்டினதை வரைகிறேன். இவங்க கம்பியா இருந்தால் ஒரு பேப்பர், இந்த மாதிரி ஒரு பேப்பர், சின்ன பேப்பர் தொட்டு இது மடிச்சா இப்படி வரும் பேப்பர், இப்படி வரும். இந்த கடதாசினால இப்படி வைக்க போறோம். கம்பிக்கு மேலால இந்த வி ஷேப்ல வடிக்கப்பட்ட கம்பி எப்படி இருக்கும் சரி. அந்த கடதாசி பாரம் இல்லாத கடதாசி, அதனால இதுக்கு பேர் கடதாசி ஏரி சொல்லுவாங்க. கடதாசி ஏரி பேப்பர் ரைடர் சொல்லுவாங்க. கடதாசி ஏரி சம்டைம்ஸ் ஓடின்னு சொல்லலாம். ஓடின்னு சொல்லுவோம். கடதாசி ஓடின்னு சொல்லுவோம். பேப்பர் ரைடர் அப்படி ஒரு கடதாசி ஏரி அல்லது கடதாசி ஓடிய பேப்பர் ரைடர் சொல்லுவோம். அதை நாங்க இந்த கம்பிக்கு மேலான வச்சுக்கிறோம். எந்த இடத்துல வச்சுக்கிறோம்னா, இந்த ஆப்போலுக்கு இடைப்பட்ட கம்பியில ஏறத்தாழ நடுப்பகுதியில, நடுப்புள்ளின்னு சொல்லல, நடுப்பகுதியில. இப்ப நம்ம இசைக்கவர் அதிர வைக்கிறோம். அதிர்விக்கப்பட்ட இசைக்கவரை சுரமானி பெட்டி மேல வைக்கிறோம். அந்த இசைக்கவர் மூலமா கம்பி அதிர்விக்கப்படுது. கம்பி அதிர்விக்கப்படுற நேரம் ஆப்போல படிப்படியா நம்ம தூரமாக்குறோம். ஒரு சந்தர்ப்பத்துல இந்த இலை அடிப்படையில அதிகமாக இருந்தால், அடிப்படையில் இந்த மாதிரி அதிரும் போது கடதாசி ஏரி பெண்வாண்டி இல்லையா, இந்த கடதாசி ஏரி விரைவா துள்ளும். சம்டைம்ஸ் அது அந்த அந்த கம்பியிலிருந்து தூக்கி வீசப்படும். விரைவா துள்ளும். ஏன்? அந்த நடுப்பதில் உள்ள மூலக்கூறு உயர் நிச்சயத்தான் இருக்கு இல்லையா, உயர் நிச்சயத்தான். ஆக ஆப்போலுக்கு இடைப்பட்ட நீளத்தை படிப்படி அதிகரிப்போம். மிக சின்ன பெருமானத்திலிருந்து அதிகரிப்போம். ஆப்போலுக்கு இடைப்பட்ட கம்பியில மத்திய பகுதியில ஒரு கடதாசி ஏரியை நாம வைப்போம். வி வடிவத்தில் ஒரு கடதாசியை நாங்க லேசான கடதாசியை படிச்சு வைப்போம். இசைக்கவர் அதிர வச்சு பெட்டிக்கு மேல பிடிப்போம். கம்பி வளைந்ததுக்கு உட்படுத்தப்படும். அதுல
முதலாவது தடத்துல ஒரு தடத்துல அந்த இலை அதிர்ந்தால் நடுப்புள்ளில கடதாசேரி வைக்கப்பட்டதுனால அந்த கடதாசேரி விரைவாக துள்ளும், விரைவா அசையும், விரைவா துள்ளும், அதை தூக்கி வீசப்படும். அந்த நேரத்துல இந்த இலையில அதிர்வெண்ணும் இசைக்கவர் அதிர்வெண்ணும் சமனாயிடும். இலையில அதிர்வெண்ணும் இசைக்கவர் அதிர்வெண்ணும் சமனாயிடும். இதைத்தான் ஏற்கனவே பரிவுன்னு சொல்லிக்கிறோம். பரிவு இன்னொரு விதமா சொன்னா, இசைக்கவர்ற மீட்டனுக்கு இலையின் மீட்டன், இசைக்கவர மீட்டனுக்கு இலையின் மீட்டன் சமனாக இருந்தால் இலை இசைக்கவரோட பரிவு ஏற்படுத்தும். ஒரு பரிவு ஏற்படுத்தப்படுற நேரம் நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம், பீச்சம் கூடன்னு சொல்லிக்கிறோம். ஆக இந்த இலை பீச்சம் கூட என்றால் இந்த இலையில நடுப்பகுதி உயர் பீச்சத்துக்கு அதிரும், அவை கடதாசியை வீசும். ஆக அதிரும் இசைக்கவரை நாங்க பெட்டி மேல பிடிப்போம் எதுவரை அந்த கடதாசி ஏறி விரைவாக தூக்கி வீசப்படும் வரை, விரைவாக துள்ளும் அல்லது தூக்கி வீசப்படும் அந்த நிலை வரை கடதாசி ஏறி, கடதாசி ஏறி அந்த நிலை வரை. அந்த நேரத்துல ஆப்போலுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு எல்லாம் நாங்க அளக்க முடியும். ஆப்போலுக்கு இடைப்பட்ட தூரம் இல்லை அளக்க முடியும். சோ இதுல தெரியும், இதுல அடிப்படை வேற்றொடிக்கான சமன்பாடு சமன் 1/2L வர்க்கமூலம் T/N என்று தெரியும். அடிப்படை வேற்றொடிக்கான சமன்பாடு F7 1/2L T/N. இதுல Tங்கிறது நாங்க போடுற நிலை மூலமா உருவாக்கப்படுற இலை, எம்ங்கிறது இந்த கம்பியில அழகு நீளத்துக்கான திணிவு, சுரமானி கம்பியில அழகு நீளத்துக்கான திணிவு, என்பது இந்த கம்பியில அதிர்வு நீளம். கம்பியின் அதிர்வு நீளம்ன்றது ரெண்டு ஆப்புகளுக்கு இடைப்பட்ட இந்த நீளம், ஆப்புக்கு இடைப்பட்ட இந்த நீளம் இதனுடைய ஆப்புகளுக்கு இடைப்பட்ட நீளம். இப்ப நான் இதுல போடப்பட்ட நிறை இழுவைய மாறாம வச்சுக்கொண்டால் T ஒரு மாறிலி, குறிப்பிட்ட ஒரு கம்பிக்கு M ஒரு மாறிலி, எம்மும் டீயும் மாறாம இருந்தால் M, T மாறிலி ஆக ரெண்டும் மாறாம இருந்தால் இந்த Fங்கிறது 1/L நேரிசம். F வந்து 1/L நேரிசம் தான், F வந்து L-க்கு நேர்மாறு சமம், L-க்கு ஒண்ணா இருக்கும் நேர்மாறு சமம். அது மட்டும் இல்ல முதலாவது முடிவு. எல்லும் எம்மும் மாறாமல் இருந்தால் அப்படி L, M மாறிலியாக மாறிலி, L, M மாறாமல் இருந்தால் F வர்க்கமூலம் T நேர்திசம் இல்ல, வர்க்கமூலம் T நேர்திசம். அப்படின்னால் இழுவை அதிகரிக்க அதிர்வெண் கூட்டப்படும். இதுல நீளம் அதிகரிச்சா அதிர்வெண் குறையும், இதுல இழுவை அதிகரிச்சா அதிர்வெண் கூடும். இதெல்லாம் நாங்க வாய்ப்பு பார்க்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற உபகரணம் தான் சுரமானி. அதுல இன்னொன்று, இது எல்லும் டீயும் மாறாமல் இருந்தால் எல்கமாட்டி மாறிலியாக இந்த எஃப்ங்கிறது ஒன்றின் கீழ் எம்முக்கு நேரிசமன், ஒன்றின் கீழ் எம். மூன்று முடிவுகள் காணும். இந்த மூன்று முடிவுல இந்த முதலாவது முடிவு F நேரிசம் 1/L இந்த முடிவு மட்டும்தான் இப்போதைய சிலபஸ் தெரியும். மொத்த முடிவு நீங்க அந்த முடிவை தெரிஞ்சிருக்கணும். சுரமானியை பயன்படுத்தி எப்படி இந்த முடிவை வாய்ப்பு பார்க்கலாம், இது மட்டும்தான் உங்களோட புதிய சிலபஸ் இருக்குது. பழைய சிலபஸ்ல 3 கிரீட். சரி, முதல்ல ஹெடிங் கொடுங்க சுரமானி, 2 படத்தையும் வரைங்க. நீங்க ரெண்டாவது படம் ஓகேன்னா முதல் படம் வரையாட்டி பரவாயில்லை. ஓகே, அதுல சுரமானி கம்பி, ஒப்பமான கம்பி, சுமை தட்டு, சுரமானி பெட்டி, சாலை மட்டுமே, கடதாசி ஏறி சமன்பாடு டயக்ராம் மட்டும்.
ரைட், டயக்ராம் வரைஞ்சிருப்பீங்க. சுகமானி பெட்டி வரைஞ்சிருப்பீங்க. அது கீழே முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈர்க்கப்பட்ட நிலையில் உருவாக்கப்படும் அடிப்படை மேற்றுணி மீடிரன் ஈர்க்கப்பட்ட நிலையில் உருவாக்கப்படும் அடிப்படை மேற்றுணி மீடிரன் இந்த சமன்பாடு எழுதுங்க. F7 ஒட்டிக்கீழ் 2 வர்க்கமூலம் T கீழே F7 ஒட்டிக்கீழ் 2 வர்க்கமூலம் T கீழே என்பதால் கொடுக்கப்படும். F7 ஒட்டிக்கீழ் 2 வர்க்கமூலம் T கீழே என்பதால் கொடுக்கப்படும். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அது கீழே அடுத்தவரை M, T என்பன மாறிலிகளாக இருக்க M, T என்பன மாறிலிகளாக இருக்க M, T மாறிலிகளாக இருக்க F நேர்விசமன் பண்ணவரை ஒரு முடிவு பாக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். வேறையா முதலாவது முடிவு F நேர்விசமன் பண்ணவரை தொடர்ந்து அடுத்த வரை L, M மாறிலியாக L, M மாறிலிகளாக இருக்க L, M மாறிலிகளாக இருக்க F நேர்விசமன் வர்க்கமூலம் T இரண்டாவது முடிவு. F நேர்விசமன் வர்க்கமூலம் T இரண்டாவது முடிவு. அடுத்து L, T என்பன மாறிலிகளாக இருக்க L, T என்பன மாறிலிகளாக இருக்க F நேர்விசமன் ஒன்றிக்கீழ் வர்க்கமூலம் M. F நேர்விசமன் ஒன்றிக்கீழ் வர்க்கமூலம் M. F நேர்விசமன் ஒன்றிக்கீழ் வர்க்கமூலம் M. அது கீழே இருக்க இம்முடிவுகள் சுரமானி மூலம் வாய்ப்பு பார்க்கப்படலாம். இம்முடிவுகள் சுரமானி மூலம் வாய்ப்பு பார்க்கப்படலாம். சுரமானி மூலம் வாய்ப்பு பார்க்கப்படலாம். சரி, எப்படி வாய்ப்பா இருக்குன்றது நாங்க ரெண்டாவது பேசுவோம். அடுத்து பேசுவோம். இப்போதைக்கு நாங்க இந்த இசைக்கவர் இலைத மீனை கண்டுபிடிக்கிற முறை அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்களே. ஆப்போலுக்கு இடைப்பட்ட தூரமானது சிறிய பெருமானத்திலிருந்து ஆப்போலுக்கு இடைப்பட்ட தூரமானது சிறிய பெருமானத்திலிருந்து படிப்படியாக அதிகரிப்பதன் மூலம் விளையின் அதிரும் பாகத்தின் நீளம் L அதிகரிக்கப்படலாம். விளையின் அதிரும் பாகத்தின் நீளம் L அதிகரிக்கப்படலாம். அதிரும் பாகம்ன்றது ஆப்போலுக்கு இடைப்பட்ட நீளம். விளையின் அதிரும் பாகத்தின் நீளம் L அதிகரிக்கப்படலாம். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க.
அதிரும் இசைக்கவர் காட்டியவாறு சுரமானி பெட்டியின் மீது அதிரும் இசைக்கவர் காட்டியவாறு சுரமானி பெட்டியின் மீது the highlight பண்ணிக்கோங்க சுரமானி பெட்டி that is very important on the box placed on the box சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படும் அதிரும் இசைக்கவர் சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படும் சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படும் இதன் போது ஆப்புகளுக்கு இடைப்பட்ட தூரம் சிறிய பெருமானத்தில் இருந்து படிப்படியாக அதிகரிக்கப்படும் ஆப்புகளுக்கு இடைப்பட்ட தூரம் சிறிய பெருமானத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கப்படும் இதன் போது ஒரு நிலையில் இழையின் மத்திய பாகத்தில் இழைன்னு சொல்றது ஆப்புகள் கிடைப்பட நீளம் ஆப்புகள் கிடைப்பட பகுதி இப்போது இலையின் மத்திய பாகத்தில் வைக்கப்பட்ட இலேசான கடதாசி ஏரி இப்போது இலையின் மத்திய பாகத்தில் வைக்கப்பட்ட இலேசான கடதாசி ஏரி கடதாசி ஓடின்னு சொல்லுவோமே கடதாசி ஓடி இப்ப ரைடர் சொல்லுது கடதாசி ஏரி அல்லது கடதாசி ஓடி விரைவாக துள்ளும் விலையின் மத்திய பாகத்தில் வைக்கப்பட்ட கடதாசி ஏரி அல்லது கடதாசி ஓடி விரைவாக துள்ளும் அல்லது தூக்கி வீசப்படும் நிலை பெறப்படும் விரைவாக துள்ளும் அல்லது தூக்கி வீசப்படும் நிலை பெறப்படும் இந்நிலை பரிவு நிலையாகும் ஹைலைட் பண்ணிக்கோமா பரிவு இந்நிலை பரிவு நிலையாகும் இதன் போது இலையின் வீடிரன் இசைக்கவரின் மீட்டனுக்கு சமனாக இருக்கும் இலையின் வீடிரன் இசைக்கவரின் மீட்டனுக்கு சமனாக இருக்கும் இலையின் வீடிரன் இசைக்கவரின் மீட்டனுக்கு சமனாக இருக்கும் இசைக்கவரின் மீட்டனுக்கு சமனாக இருக்கும் சரி இப்ப நாங்க இந்த ஏற்கனவே சொன்ன இந்த விகித சமங்கள் எப்படி வாய்ப்பாக்கலாம் பார்ப்போம் அதுல சிலபஸ் தேர்வு பண்ணவையில் மாத்திரம் சொல்றது ரைட் இனி பாருங்க எஃப்நேவி சமன் பண்ணவையில் என்பதை வாய்ப்பு பார்த்தல் பண்ணவையில் என்பதை வாய்ப்பு பார்த்தல் ஓகே இதை வாய்ப்பு பார்க்கறதுக்காக நாங்க முழு சுரமானி பெட்டியை வரைய தேவையில்லை இப்படி வரையணும்னாங்க இலை இந்த இடத்துல ஆப்பு இல்லை இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இது இன்னொரு ஆப்பு அப்படியே பத்தி கூட வருது
அங்கே ஒரு சுமையா போதும். இப்ப நீங்க இப்படி ஒரு அதிர்வை உருவாக்குறீங்க, அடிப்படை அதிர்வை உருவாக்குறீங்க. இதுல வைக்கப்பட்ட கடதாசி ஏறி விரைவா துள்ளும் வரை அந்த நேரத்துல இந்த நீளம் எங்க அளக்குறீங்க, எங்க அளக்குறீங்க? இதுல இருந்து இந்த ஆப்போல் கிடைப்பட நீளம் சுரமானி பெட்டிலேயே அந்த நீளம் அளக்கிறதுக்காக மீட்டர் கோட் கொடுத்தப்பட்டீங்க. இல்லை இரவு அளக்கலாம். நாங்க செய்ய போறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் வாய்ப்பாக்க போறோம். இதுல நீளம் அதிகரிக்க அதிகரிக்க எஃப் வந்து குறையும். அப்படின்னா எங்கள்கிட்ட இசைக்கவர்கள் இங்கே எடுத்துக்கணுமே. ஒரு இசைக்கவர் 600 ஹெர்ட்ஸ் உதாரணமா, அடுத்த இசைக்கவர் 500 ஹெர்ட்ஸ், அடுத்த இசைக்கவர் 400 ஹெர்ட்ஸ். உண்மையில இப்படி நாங்க எதிர்பார்க்கிற இப்படியான இசைக்கவர்கள் இல்லை நடைமுறை. இந்த இசைக்கவரை நாங்க உருவாக்குறதுக்கு கூட தான் அந்த மீட்டரை காணுவோம். இப்படி மீட்டர் காணும்போது சரியா 500.2 அப்படி வரும், 400.8 அப்படி வரும். அது இசைக்கவலை எழுதிப்ப நாங்க பார்த்துக்கணும். உதாரணத்துக்காக 600, 500, 400 எடுத்துக்கொண்டால் முதலாவது இந்த அதிர்வெண் கூடிய இசைக்கவர் 600 ஹெர்ட்ஸ் முதலாவது தான் எடுக்கும். அந்த 600 ஹெர்ட்ஸ் இசைக்கவர் எடுத்து அதில் வச்சு இந்த பெட்டிங் மேல, அதாவது சுருமானி பெட்டிங் மேல வைப்போம். நாங்க சுருமானி பெட்டிங் மேல வைப்போம். ஆப்போடு கிடைப்படத்தூர்ந்த படிப்படியா நகர்த்துவோம். அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய ஒரு வேலை, கண்டிப்பா ஒரு இழுவை ஏற்படுத்தும். ஒரு ஏதாச்சும் ஒரு நிறைய நாங்க கொடுக்கணும். ஏதாவது நிறைய கொடுக்கணும். இந்த நிறைய மூலமா இந்த ஒரு இழுவை உருவாக்கி விரும்பின நிறை ஒரு கிலோமீட்டர் ஏதாவது நிறைய போடுறீங்க, இழுவை உருவாக்கப்படுது. இப்ப அந்த 600 ஹெர்ட்ஸ் சைக்கிள் உருவாறீங்க, அதுல வைக்கிறீங்க. சுருமானி பெட்டி மேல வைக்கிறீங்க. ஆப்போல படிப்படியா நகர்த்துறீங்க. ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கடதாசி விரைவாக்குள்ளது என்றால் இசைக்கவர் இந்த இலையோட பதிவேற்படுத்துது. அந்த நேரத்தில் இந்த எல்லாம் அளந்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் 600 ஹெர்ட்ஸுக்குரிய எந்த பெருமானம் உங்களுக்கு தெரியும். 600 ஹெர்ட்ஸுக்குரிய எந்த பெருமானம் தெரியும். உதாரணத்துக்காக நான் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்காக 600 ஹெர்ட்ஸ் இசைக்கவரை உருவாறீங்க. அந்த இசைக்கவரோட பதிவை உருவாக்கக்கூடிய இலை நீளம் 10 சென்டிமீட்டர். அப்படின்னா இலை நீளம் 10 சென்டிமீட்டரா இருக்கும் போது அந்த கடதாசி விரைவாக்குள்ளது, அதை தூக்கி வீசப்படுது. அதுகளை பதிவு உருவாகுதுன்றதுக்கு அடையாளம் இலவ கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த ஏற்கனவே சொன்ன முடிவின்படி நான் மீட்டரை குறைச்ச அடுத்த 2வது இசைக்கவர் 500 ஹெர்ட்ஸ் கொண்டு வந்தால் இப்ப இசைக்கவர் மீட்டர் குறைக்க மாட்டேங்குது, வெளில அதிகரிக்கும் இல்லையா? 2வது நான் 500 ஹெர்ட்ஸ் மீட்டர் உள்ள இசைக்கவரை கொண்டு வந்து ஏற்கனவே சொன்னது கூட ஆப்போடு கிடைப்படுத்துவது ரொம்ப சின்னதாக்குவோம். மிக சின்ன பெருமானத்துக்கு கொண்டு வருவோம். 500 ஹெர்ட்ஸ் இசைக்கவரை அதிர வச்சு பெட்டிக்கு மேல பிடிப்போம். இப்ப அந்த ஆப்போட படிப்படியா பின்னோக்கி நகர்த்துவோம். இதுவரை அந்த கடதாசியை விரைவா துள்ளும் வரை. அந்த கடதாசியை விரைவா துள்ளும் போதும் இந்த நீளத்தை அளந்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்காக 14 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் மீட்டர் முதல்ல 600 ஹெர்ட்ஸ், இப்ப 500 ஹெர்ட்ஸ் மீட்டர் குறைஞ்சிக்குது, நீளம் கூடும் இல்லையா? இந்த 600 ஹெர்ட்ஸுக்குரிய பதிவு நீளம் 10 சென்டிமீட்டரா இருந்தால் 500 ஹெர்ட்ஸ் மீட்டர் குறையும் போதும் அந்த நீளம் அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பா 10ல இருந்து அதிகரிச்சிருக்கு. நான் 14 சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டேன். இப்ப நீங்க 400 ஹெர்ட்ஸ் இசைக்கவரை கொண்டு வந்தால் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா இது 16 சென்டிமீட்டர் உதாரணமா இருக்கிறதுலாம் உதாரணம். இப்ப நீங்க பரிசோதனை இலகுவாகிறதுக்காக என்ன செய்யலாம்னா, முதலாவது 600 ஹெர்ட்ஸ் இசைக்கவரை கொண்டு வந்தீங்க, அதில் வச்சீங்க, சுருமானி பெட்டிக்குள்ள வச்சீங்க, ஆப்போல படிப்படியா நகர்த்துறீங்க. பேப்பர் துண்டு அல்லது கடதாசி விரைவா துள்ளது, நீளம் எல்லாம் அளந்து கொண்டீங்க. எல்லாம் அளந்தீங்க 10 சென்டிமீட்டர். ஓகே, சரி. இப்ப 2வது 500 ஹெர்ட்ஸ் கொண்டு வந்தால் அந்த 10 சென்டிமீட்டர்ல இருந்து மேலும் நகர்த்தினா சரி. ஏன் 500 ஹெர்ட்ஸ் 14 சென்டிமீட்டர்ல தானே பரிவுருவாகும். அப்படின்னா திரும்ப நீங்க ஆப்போல கிட்டவாக்கி படிப்படியா பின்னோக்கி நகர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னால்
500 ஹெர்ட்ஸுக்கு 10 சென்டிமீட்டர் பதிவு உருவாக்கப்பட்டால் 500 ஹெர்ட்ஸுக்கு அதோட கூடிய நீளம் தான் பதிவு உருவாக்கப்படும். ஆகவே நீங்க 14 சென்டிமீட்டர் பெற்றுக்கொண்டதுக்காக ஏற்கனவே கண்ட அந்த 10 சென்டிமீட்டர் இருந்து அப்ப கொஞ்சம் பின்னோக்கி நகர்த்தினால் அது 14 சென்டிமீட்டரா வரும்போது கடதாசியை விரைவாக்கி பரிசோதனை இலகுவாக்குறதுக்காக நீங்க இசைக்கவரை 2 வரிசையில செலக்ட் பண்ணி முதல்ல உயர் பெருமானம் படிப்படியா குறைஞ்ச பெருமானம் 2 வரிசையில செலக்ட் பண்ணி கொண்டீங்கன்றால் பரிசோதனை இலகுவாக. ஆக இப்படி எங்கள்கிட்ட இருக்கிற இசைக்கவர்கள்ல ஒவ்வொரு இசைக்கவருக்குமான நீளங்களெல்லாம் கண்டோம். ஒரு 6 வாசம் எடுக்கலாம். இப்ப நாங்க எடுத்த இசைக்கவர்கள் நீங்க இசைக்கிற போடுவோம். பெற்றுக்கொண்ட நீளத்துல ஒன்றின் கீழ் பெருமானங்கள் பெற்றுக்கொண்ட பெருமானங்கள் இல்ல ஒன்றின் கீழ் பெருமானங்களை நாங்க அது நீங்க சென்டிமீட்டர்ல இருக்கலாம். 7 சென்டிமீட்டர் இருந்தால் இந்த 1 சென்டிமீட்டர் -1 வரும் இல்ல, மீட்டருக்கு மாற்ற அவசியம் இல்லை. இந்த ரெண்டுக்கும் இடையில நீங்க கண்ட உங்களோட நீங்க இருந்த எந்த பெருமானங்களுக்கும் எல்லா தலையின் பெருமானங்களுக்கும் கிராஃப் இருந்தால் அந்த கிராஃப் உற்பத்தி கூட நேர்கூடா பார்க்கலாம். அப்படியான புள்ளிகள் பெறப்படும். ஒரு புள்ளிக்கு கிடைக்கும், இன்னொரு புள்ளிக்கு கிடைக்கும். இப்படியான புள்ளி எல்லாத்தையும் நினைச்சீங்கன்னா ஒரு நேர்கோடு வரும். ரெண்டு அச்சுக்களுக்குரிய வரைவு நேர்கோடாக பெறப்பட்ட என்ன அர்த்தம், என்ன முடிவு? இந்த 2 கணியங்களும் அச்சுக்களுக்கான 2 கணியம் கொண்டு கொண்டு அப்படின்னா இந்த வரைவு நேர்கோடு உற்பத்தி கூட நேர்கோடா பெறப்பட்டதுனால இந்த எஃப்ங்கிறது ஒன்றிக்கு எண்ணுக்கு நேர் விகிதம், எண்ணுக்கு நேர்மாறு விகிதம். 2 கணிகளும் ஒன்று கொண்டு நேர் சமன்றதுனால இலகுவா வாய்ப்பாக்கலாம். இது மட்டும்தான் உங்களோட பிராக்டிகல்ல இது. ஒரு பிராக்டிகல் இது சொல்லப்பட்ட 3 விதிகள்ல மட்டும்தான். உண்மையில இந்த 3 விதியை நாங்க மேசனின் விதிகள்னு சொல்லுவோம். அந்த சிலபஸ் சொல்லப்பட்டில்ல. ஹெடிங் போடுங்க F நேர் சமன் 1/L என்பதை வாய்ப்பு பார்த்தல். அதுக்கு இந்த படத்தை வரீங்க. சரி, எக்ஸ்கியூஸ் டயகிராம் மட்டும்தான் சொல்லுங்க. சரி, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணேன்மா. ஓகே. இந்த பேர் என்ன கூட? சம்லா. டயகிராம் மட்டும் வரைங்க. ஹெடிங் போடுவோமா F நேர் சமன் 1/L என்பதை வாய்ப்பு பார்த்தல். அதுக்கு என்ன டயகிராம்? டயகிராம் வரைஞ்சிருவீங்கம்மா. ரைட். நீங்க நோட்ஸா எழுதுங்க. எழுதப்பட விளங்கணும்னா கேளுங்க. சரி, டயகிராம் கீழே முதலாவது பாயிண்ட். முதலாவது அதிர்வெண் தெரிந்த இசைக்கவர்களை இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்திய பின் முதலாவது இசைக்கவர் அதிர்விக்கப்பட்டு சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படும்.
சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படும். அடுத்த வரி சுமை தட்டில் நிறை சேர்க்கப்பட்டு இழுவைக்கு உட்படுத்தப்பட்ட சுரமானி கம்பியின் அதிரும் பாகத்தினது நீளம் ஆப்புகளை நகர்த்துவதன் மூலம் அதிரும் பாகத்தினது நீளம் சிறிய பெருமானத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கப்படும். அடுத்த வரை கம்பியின் மத்திய பாகத்தில் வைக்கப்பட்ட கடதாசி ஏரி விரைவாக துள்ளும் நிலையில் ஆப்புகளுக்கு இடைப்பட்ட இலையின் நீளம் அளக்கப்படும். அடுத்த பாயிண்ட்ல எழுதுங்க. இவ்வாறு அடுத்தடுத்த இசைக்கவர்கள் ஏற்கனவே அந்த இசைக்கவர்கள் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிறோம். இவ்வாறு அடுத்தடுத்த இசைக்கவர்கள் அதிர்விக்கப்பட்டு அடிப்படையில் பரிவை உருவாக்கும் இழையின் ஒத்த நீளங்கள் அளக்கப்படும். பின்னர் அடுத்த பாயிண்ட் ஒன்னின் கீழ் எல்லைக்கு எதிராக மீடியன் எஃப்ஐ குறித்து வரைவு அமைக்கப்படும். கிராஃப் வரைகிறேன். ஒன்னின் கீழ் எல்லைக்கு எதிராக மீடியன் எஃப்ஐ குறித்து வரைவு அமைக்கப்படும். கிராஃப் வரைங்க.
கிராஃபு கீழே வரைவு உற்பத்தி கூடான நேர்கோடாக பெறப்படுவதால் நேர்கோடு மட்டும் முக்கியமில்லை, உற்பத்தி கூடாகவும் போகணும். உற்பத்தி கூடான நேர்கோடாக பெறப்படுவதால் F நேர்விசமன் 1/L. உற்பத்தி கூடான நேர்கோடாக பெறப்படுவதால் F நேர்விசமன் 1/L என்பது வாய்ப்பு பார்க்கப்படும். F நேர்விசமன் 1/L என்பது வாய்ப்பு பார்க்கப்படும். வரைவு உற்பத்தி கூடான நேர்கோடாக பெறப்படுவதால் F நேர்விசமன் 1/L என்பது வாய்ப்பு பார்க்கப்படும். ஷம்லா விளங்கின்னு நினைக்கிறேன். ஷம்லா ஓகேயா? சிம்பிளா சொன்னா இங்க பாருங்க, என்னோட பல இசைக்கவர்கள் இருக்குது சரிதானே? ஒவ்வொரு இசைக்கவரும் மீண்டும் தெரியும். அதுல நாங்க இறக்கு வரிசையில இசைக்கவரை ஒழுங்குபடுத்திக்கணும். 600 ஹெர்ட்ஸ், 500 ஹெர்ட்ஸ், 400 ஹெர்ட்ஸ், 300 ஹெர்ட்ஸ் அப்படி அதிர்வெண் கூடிய இசைக்கவரை முதலாவது நான் கொண்டு வந்து அதில் வச்சு பெட்டிக்கு மேல வைப்போம், சுகமானி பெட்டிக்கு மேல வைப்போம். அதே நேரம் நாங்க இந்த சுமை தட்டுல ஒரு பாரத்தை ஏற்றி இதுவே உருவாக்கி வச்சுக்கொள்வோம். ஏற்கனவே அதிலும் இசைக்கவரை நாங்க இதுல வைப்போம். ஆப்போலுக்கு இடைப்பட தூரத்தை மிக சின்ன பெருமானத்தில் படிப்படியா நகர்த்துவோம். எந்த சந்தர்ப்பத்துல கடதாசேரி விரைவா துள்ளுதோ அப்ப நாங்க எல்லாம் பகுதி சிம்பிள் இசைக்கவர் அதில் வச்சு நாங்க பெட்டிக்கு மேல வைப்போம். ஆப்போல படிப்படியா தூரமாக்குவோம். கடதாசேரி எப்ப துள்ளுதோ அதை வீசப்படுதோ அப்ப நாங்க ஆப்போலுக்கு இடைப்பட தூரம் இல்ல இப்படி ஒவ்வொரு இசைக்கவருக்கும் செய்வோம். அதான் முடிவு. ஷம்லா ஓகேயா? ரைட். ஓகே சார். ரைட். ஆக எங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம். அதுக்கு குறிப்பு எழுதுங்க, நாட் எழுதுங்க. சோ இப்ப இப்போ என்ன செஞ்சோம்? இதுல போட்ட இதுவே மாத்தல, ஒரே கம்பியை பயன்படுத்தினோம். ஒரே கம்பி பயன்படுத்தப்பட்டால் ஒரு மாறிலி என்கமாட்டி மாறிலிகளாக இருக்க மாறிலிகளா இருந்தால் எஃப்டேரிசம் 1/L பார்த்தோம். இன்னைக்கு சொன்ன ஒரு மாறிலி A/1/L அதானே A/1/L. அவை எஃப்எல் பிரிக்கினால் F7K. இது boiling விதி மாதிரி இல்ல, PV7 மாறிலி மாதிரி. FL7K ஆ இருந்தா என்ன எழுத முடியும்? F1 L17 F2L2 இல்ல, பின்னால எப்படி பயன்படுத்தலாம்னு நான் பார்ப்போம். அதாவது P1 B17 P2 V2 போல boiling விதியில P1 B17 P2 V2 போல F1 L17 F2L2 அப்படின்றால் L1 நீளத்துக்குரிய மீட்டர் F1 ஆக இருந்தால் L2 நீளத்துக்குரிய மீட்டர் F2. L1 நீளத்துக்குரிய மீட்டர் F1 ஆக இருந்தால் L2 நீளத்துக்குரிய மீட்டர் F2. எந்த நிபந்தனையில இழுவை மாறக்கூடாது, எப்பும் மாறக்கூடாது. அழகு நிலத்தில் எப்பும் மாறல, இழுவை மாறல. இந்த நேரத்துல இந்த சந்தர்ப்பத்துல L1 நீளத்துக்குரிய மீட்டர் F1 ஆக இருந்தால் L2 நீளத்துக்குரிய மீட்டர் F2 ஆக இருக்கும். நாங்க நேரடியா பாவிக்கலாம். அப்படியே நாங்க கேள்வி செய்வோம். குறிப்பு எழுதிக்கோங்க, நோட்ல எழுதுங்க. M, T மாறிலிகளாக இருக்க F நேர்விசமன் 1/L ஆகவே F சமன் K into 1/L. இன்னொரு சொல்லிடுமா? M, T மாறிலிகளாக இருக்க மேல் பண்ணிக்கணும். M, T மாறிலிகளாக இருக்க F நேர்விசமன் 1/L
ஆகவே f சமன் k into 1 over L, f சமன் k into 1 over L, அதாவது f into L சமன் k, f into L சமன் k, கோயிலி விதி மாதிரி f into L சமன் k. அது தொடர்ந்து எழுதுங்க. ஆகவே f1 L1 சமன் f2 L2, p1 v1 சமன் p2 v2 உள்ளது போல f1 L1 சமன் f2 L2, f1 L1 சமன் f2 L2, f1 L1 சமன் f2 L2. அதை நாங்கள் எப்படி பிரயோகிக்கலாம்ன்றது உதாரணம் மூலமா பார்ப்போம். இனி இப்ப நாங்க ஒரு இசைக்கவர் ஈகுதுங்கள்ட்ட இசைக்கவரை மீன் கண்டுபிடிக்கணும். ஒரு இசைக்கவர் ஈகுது, இசைக்கவரை மீன் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் நாங்க சுரமானியை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். சரி, இந்த இசைக்கார மீன் வளர்ந்த இசைக்காரன்ற மீன் அதை எழுதப்பட்டீங்க. நான் எடுத்துக்கொள்வோமே இசைக்கவர் மீன் எங்களுக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க போனோம் சுரமானியை பயன்படுத்தி. அப்ப என்ன செய்வோம், நாங்க முதலாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய நாங்க போடுவோம். அதுக்கு நான் தீரிய சொன்னேன்னா இந்த மீன் f7 1/2 வர்க்கமூலம் p/n இதனை சமன்பாடுகளை அடிப்படையில் அது இருந்தால் ஏன்னா அடிப்படையை பேசுறோம். ஆக்சுவலா இது நிலை அடிப்படை இல்லாம முதலாம் மேற்கொண்டு அது இருந்தால் இல்லையா, அது முதலாம் மேற்கொண்டு எப்படி அது இப்படி அதுற நேரம் இந்த இடத்துல வைக்கப்படுற கடதாசியை தூக்கி வீசப்படாது. ஏன் அந்த இடத்துல உருவாகிறது கனவு உருவாக்கப்பட்ட அந்த மீச்சம் இல்ல கடதாசிக்கு அப்படியே ஒரு இலையிட ஆகவும் சிறிய நீளத்தை உருவாக்கப்படுறதுதான் அடிப்படை மீன். சிறிய நீளத்தை உருவாக்கணுன்றதுக்காகத்தான் அடிப்படை வேற்றுமை உருவாக்கணுன்றதுக்காகத்தான் நாங்க இளைய படிப்படியாக ஆப்புகளுக்கு கிடைப்படுத்துறத படிப்படியாக நகர்த்துறோம். முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைகள் எங்களுக்கு சுரமான பாக்கலாம். சரி சார், சார் அந்த முதலாம் மேட்ரோனில கணு ரெண்டுக்கும் இடையில வைக்கல அத எங்களுக்கு எந்த இடத்துல கடதாசியில வைக்கணும்னு தெரியாது எங்களுக்கு. அந்த இலையில 4 தேடிக்கொண்டு இருக்கலாம். லேசான வழியினாங்க இந்த ஆப்போடு கிடைப்பட்ட பகுதியில நடுவுல வைக்கிறது வசதி இல்லை. அடுத்தது நாங்க ஆப்போட படிப்படியா பின்னோக்கி நகர்ந்த நேரம் முதலாவது உருவாகிறது அடிப்படை மீட்டுணி. அதை தாண்டி அதுக்கு பிறகுதானே அடுத்த மீட்டுணி உருவாகும். முதலாம் மீட்டுணி இரண்டாம் மீட்டுணி உருவாகும். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஆப்போல மிக சின்ன பெருமானத்துல இது படிப்படியா நீங்க பின்னோக்கி நகர்த்தினால் முதல்ல உருவாகிறது அடிப்படை. அந்த நேரத்துல நீங்க அந்த கடதாசி ஏறிய இலையில மத்திய பாதத்துல வச்சா போதும். மத்திய பாதத்துல வச்சால் இலகுவான கண்டுபிடிக்கலாம். சரி, அடிப்படைக்குரிய சமன்பாடு என்ன? 1/2 வர்க்கமூலம் t கிடையும். இதுல நாங்க போட்ட தெளிவா நாங்க போட்ட தெளிவு கேபிட்டல் வச்சுக்கோங்களேன். கேபிட்டல் தெளிவான ஒரு நிறைய சேர்த்து வந்தால் உண்மையில தெரிஞ்ச வார நிறைய g இல்லையா, கேபிட்டல் g. இது வைக்கிறதுல என்ன போட்டோம் எங்களுக்கு 1/2 வர்க்கமூலம் கேபிட்டல் g இது சிம்பிள். கேபிட்டல் g சிம்பிள். சரி, இசைக்கவர் மீன் தெரியாது. அதனால என்ன செய்ய போறேன் என்றால் இந்த எல்லை இங்க உணரப்படும். எல்லை இங்க கொண்டு வந்தால் f எல்லை வைப்ப ஒன்று கூட இடம் மாறும். இந்த இடத்து மாதிரி f கீழே வருது. இது என்னன்னா 1/2 இன்டு வர்க்கமூலம் கேபிட்டல் g கீழே சிம்பிள். இப்ப நான் இந்த ஸ்டாப் பண்ண வர்க்கிச்சால் சமன்பாட்டை எப்படி வரும்? n வர்க்கம் வரும். எப்படி வரும்? 1/4 f வர்க்கம் வரும். அங்கால வர்க்கமூலம் இல்லாம போனா கேபிட்டல் g வரும். இது சிம்பிள் இல்லனே. இந்த சமன்பாடு நான் எப்படி ஒழுங்குபடுத்த போறேன்னா இங்க வா, இந்த n வர்க்கம் வரும். 1/4 f வர்க்கம். இந்த பாதத்துக்கு எடுக்கிறேன்.
4 F இருக்கவே 4 F இருக்கவே இந்த G ஐ அங்கால கொண்டு வரேன் G மேல வருது மேல G இவ்வளவு எடுத்து பக்கத்துல கேபிட்டல் வச்சு போடு இந்த சமன்பாடு இப்படி நாங்க அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இப்ப இதுல கேபிட்டல் என்ன நாம போட தெரியும் இல்லையா இதுல இந்த கேபிட்டல் நாம மாத்தலாம் போட தெரியும் மாத்தலாம் அதுக்கேற்ப நெல் மாறும் எப்படி இப்ப திரும்பி சொல்ல பாருங்க எங்கிட்ட இருக்கிற இசை கவரம் என்னன்னா காணணும் இருக்கிற இசை கவரம்ன்ற மீன் காணணும் அதுக்கு நான் என்ன செய்ய போறோம் இந்த சுமை தட்டுல ஏதாச்சும் ஒரு நிறை ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 கிலோகிராம் வைக்கிறேன் 1/2 கிலோகிராம் நிறை நாங்கள் வைப்போம் 1/2 கிலோகிராம்ல 0.5 கிலோகிராம் அதுல உருவாறது 5 நியூட்டன் நான் போட்டது 0.5 கிலோகிராம் இந்த என்பது 0.5 கிலோகிராம் இதை போட்டோம் எம் சமன் 0.5 கிலோகிராம் போட்டு அந்த இருக்கிற இசை கவரை அதுல வச்சு சுரபாணி பெட்டிமே இருப்போம் ஆப்போல மிக சிறிய பெருமானத்தில் மிக சிறிய ஆப்போடு கடைப்பட தூரத்தை மிக சிறிய பெருமானத்துக்கு படிப்படியாக அதிகரிப்போம் எந்த சந்தர்ப்பத்துல இந்த கடதாசியை விரைவாக்குள்ளதோ அப்ப நாங்க என்ன நடந்தது இப்ப எனக்கு நான் போட்ட சுமைத்தல்ல போட்ட நிறை எண்ணுக்குரிய ஒரு எழுத்து தெரியும் எண்ணுக்குரிய எந்த ஒரு பெருமானத்துக்குரிய ஒரு எழுத்து தெரியும் எனக்கு தெரியும் இல்ல இப்ப நாங்க சுமைத்தட்டுல நிறைய கொஞ்சம் அதிகரிக்கும் முதல்ல போட்ட 0.5 கிலோகிராம் 0.5 கிலோகிராம் உதாரணத்துக்காக 0.5 கிலோகிராம் நெல் அளந்தோம் இப்ப நாங்க 1 கிலோகிராம் இன்னொரு 0.5 போட்டா 1 கிலோகிராம் இப்ப நாங்க இந்த இப்ப கூட்டிக்கிறோம் இப்ப திரும்பவும் என்ன செய்வோம் இருக்கிற அதே இசைக்கவர் அதுல வச்சு பிடிப்போம் ஆப்போல படிப்படியா நகர்த்துவோம் இந்த சந்தர்ப்பத்துல கடதாசை விரைவாக்குள்ளதோ அப்ப இல்ல அளந்துருவோம் இப்ப 1 கிலோகிராம் கூட எழுதி தெரியும் 1.5 கிலோகிராம் கூட எழுதி தெரியும் இப்படி ஒரு 6 மாசம் இதுலயும் ஒரு விடயத்தை விளையாடுங்க இந்த சமன்பாடின் படி எம் அதிகரிக்க எழுப்போம் இல்ல எம் அதிகரிக்க எழுப்போம் சமன்பாடு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சுமை தட்டுல நிறைய படிப்படியா சேர்க்கிறது வசதியானது இல்லையா 0.5 கிலோகிராம் 1 கிலோகிராம் 1.5 கிலோகிராம் 2 கிலோகிராம் படிப்படியா சுமை அதிகரிக்கிறது இலகுவானது அப்படி படிப்படியா சுமை அதிகரிக்கிற நேரம் இன்னும் படிப்படியா அதிகரிக்கணும் வரும் 0.5 கிலோகிராமுக்கு உதாரணமா 10 சென்டிமீட்டரா இருந்தால் 1 கிலோகிராமுக்கு அதோட கூட வரும் உதாரணம் 16 சென்டிமீட்டர் உதாரணமா கிணிவு கூட கொள்ள நீளம் கூடும் சோ இப்ப நாங்க திரும்ப பாப்போம் அப்படி 0.5 கிலோகிராம் சுமை தட்டுல போட்டோம் அதிர்வெண் தெரியாத இசைத்தவர் அதுல வச்சோம் சுரமாடி பெட்டிக்கு மேல வச்சோம் ஆப்போட படிப்படியா பின்னோக்கி நகர்த்தினோம் பேப்பர் கடதாசி ஏறி விரைவாக்குள்ளது எல்லாம் நடந்து கொண்டோம் 10 சென்டிமீட்டர் வரதா எடுத்து கொடுக்குறாரு இப்ப நான் என்ன அதிகரிக்க போறேன் இப்ப இன்னொரு 0.5 கிலோகிராம் கூட 1 கிலோகிராம் கூடினா கண்டிப்பா நீளம் அதிகரிக்கும் எனக்கு தெரியும் முதலாவது நீளம் 10 சென்டிமீட்டர் இருந்தா அடுத்த நீளம் அதோட கூட வரும்னு தெரியும் அதனால நான் இப்ப இதுல சுமைத்தல்ல நிறைய அதிகரிச்சதுக்கு பிறகு திரும்பவும் ஆப்போடு கடைப்பட தூரத்தை 0 அதிகரிக்க தேவையில்லை ஏற்கனவே நாங்க 0.5 கிலோகிராம் போட்ட நேரம் அந்த ஆப்போடு கடைப்பட நீளம் 10 சென்டிமீட்டர் பெறப்படுச்சு இல்லையா இப்ப நாங்க இந்த சுமைத்தல்ல நிறைய சேர்த்ததுக்கு பிறகு அந்த 10ல இருந்து அதிகரிச்சா போதும் திரும்ப நீங்க ஆப்போடு கடைப்பட தூரத்தை 0 அதிகரிக்க அவசியம் இல்லை இந்த 10 சென்டிமீட்டர் ஏற்கனவே முதலாவது பரிசோதனை கண்டிக்கிறோம் அதுல இருந்து கொஞ்சம் நீட்டினால் கூட்டினால் 16ல வரும் உதாரணமே 16ல வரும் அப்ப இப்ப எங்களுக்கு நீளத்தை படிப்படி அதிகரிக்கிறது இலகுவானது இந்த அடிப்படையில சோ எந்த வெவ்வேறு பெருமானங்களுக்கு இல்ல கண்டு எல் வர்க்கத்துக்கும் எண்புக்குமான ஒரு வரைபடம் வரையப்படும் எல் வர்க்கம் எம் வந்து இதுல போடப்போற நிலை இப்ப எனக்கு ஒரு கிராஃப் வரும் 30 கூட நேர்கோடு வரும் நேர்கோடு வரும் அந்த நேர்கோடு இருந்து ஏதாச்சும் ஒரு முக்கோணியை வணங்கி இந்த கோணம் தீட்டவா இருந்தால் tan தீட்டானது படிக்கிறேன் இல்லையா tan தீட்டானது படிக்கிறேன்
இந்த முக்கோணிலிருந்து tan θ கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களோட படித்திறன் எட்டு கூட குழம்புனால பான்னு போடுறீங்க. பா படித்திறன் என்பா உங்களுக்கு தெரியும். அந்த படித்திறன் என்பானது g கீழ் O f squared n g கீழ் O f squared n இதுதான் கூட படித்திறன். இப்போ உங்களுக்கு இந்த படித்திறன் என்பா தெரியும், ஜீட பெருமானம் தெரியும் என்றது இந்த கம்பிர அழகு நீளத்தின் கம்பிர அழகு நீளத்தின் இந்த அழகு நீளத்தின் எது தெரியுமா, சிம்பிள் எண் தெரியுமா இருந்தால் எப்படி காரணம் நான் பின்னால சொல்றேன். அழகு நீளத்தில் சிம்பிள் எண் தெரியுமா இருந்தால் இந்த சமன்பாடுல பாருங்க என்ன காணலாம், இப்ப காணலாம் இசைக்கு வர மேல இப்ப காணலாம். இந்த கேள்வி எக்ஸாம் வந்தீங்க ஒரு இசைக்கவர மீறன் எப்படி காணலாம்ன்றதுக்கான பரிசு இவ்வளவுதான் சுலபமான முடிக்குது. சரி, அடுத்த ஹெடிங் போடுங்க. தலையணம் சுரமானியை பயன்படுத்தி இசை கவர் ஒன்றின் இசை கவர் இசை கவைன்னு சொல்லுவோமே சுரமானியை பயன்படுத்தி இசை கவர் ஒன்றின் அதிர்வெண்ணை துணிதல். சுரமானியை பயன்படுத்தி இசை கவர் ஒன்றின் அதிர்வெண்ணை துணிதல். அதிர்வெண்ணை துணிதல். அதுக்கு திரும்ப இந்த படத்தை வரைங்க. இந்த படம் டயக்ராம் மட்டுமே. சரி, இதுக்கு முதலாவது பாயிண்ட் உண்டு. சுமை தட்டில் முதலாவது சுமை தட்டில் தெரிந்த நிறை கெபிட்லம் சேர்க்கப்படும். சுமை தட்டில் தெரிந்த நிறை கெபிட்லம் சேர்க்கப்படும். கெபிட்லம் கொடுக்க சிம்பிள் அப்படிங்கிறதுனால சுமை தட்டில் தெரிந்த நிறை கெபிட்லம் சேர்க்கப்படும். பின்னர் அதிர்வெண் காண வேண்டிய இசைக்கவர் பின்னர் அதிர்வெண் காண வேண்டிய இசைக்கவர் அதிர்விக்கப்பட்டு அதிர்வெண் காண வேண்டிய இசைக்கவர் அதிர்விக்கப்பட்டு சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படும். சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படும். அதிர்விக்கப்பட்டு சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படும். அடுத்த வரை ஆப்போடு கிடைப்பட்ட தூரமானது சிறிய பெருமானத்திலிருந்து ஆப்போடு கிடைப்பட்ட தூரமானது சிறிய பெருமானத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கப்பட ஆப்போடு கிடைப்பட்ட தூரமானது சிறிய பெருமானத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கப்பட கடலாசி ஏரி
கடதாசி ஏரி விரைவா துள்ளும் நிலை பெறப்படும். கடதாசி ஏரி விரைவா துள்ளும் நிலை பெறப்படும். கடதாசி ஏரி விரைவா துள்ளும் நிலை பெறப்படும். இந்நிலையில் விலையின் அதிரும் பாகத்தின் நீளம் அளக்கப்படும். அதிரும் பாகம் உங்களுக்கு தெரியும். இந்நிலையில் விலையின் அதிரும் பாகத்தின் நீளம் எல் அளக்கப்படும். அதிரும் பாகத்தின் நீளம் எல் அளக்கப்படும். இந்நிலையில் விலையின் அதிரும் பாகத்தின் நீளம் எல் அளக்கப்படும். எல் அளக்கப்படும். அடுத்த பாயிண்ட்ல இவ்வாறு சேர்க்கப்படும் நிறை எம்மானது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இசைக்காவுடன் பரிவை ஏற்படுத்தும் நீளம் எல்லின் ஒத்த பெருமானங்கள் அளக்கப்படும். இசைக்காவுடன் பரிவை ஏற்படுத்தும் நீளம் எல்லின் ஒத்த பெருமானங்கள் அளக்கப்படும். சின்ன பிரச்சனைகள் நீளம் எல்லின் ஒத்த பெருமானங்கள் அளக்கப்படும். இது கீழே சமன்பாடு எழுத போறீங்க. இவ்வளவுதான் செய்முறை. சமன்பாடு எழுதுங்க. மீடியன் F சமன் 1/2L வர்க்கமூலம் T கீழே. மீடியன் F சமன் 1/2L வர்க்கமூலம் T கீழே. அடுத்த வரி F சமன் 1/2L. இந்த T க்கு பதிலா நாம போட போறோம் mg. F சமன் 1/2L வர்க்கமூலம் mg க்கு சிம்பிள். மூலபுரத்திலே கேபிட்டல் கமா mg கட்டாயம் வரணும். இல்லாட்டி மார்க்ஸ் இல்ல. mg க்கு சிம்பிள். இப்போ நாம எல்லைக்கு ஒண்ணுக்குள்ள விட மாட்டோம்ல. இல்ல அங்க விடுவோம், இப்ப இங்க விடுவோம். அவ எல்லை எதுவாக மாத்தினால் n சமன் 1/2 n சமன் 1/2 வர்க்கமூலம் mg க்கு சிம்பிள். n சமன் 1/2 வர்க்கமூலம் mg க்கு சிம்பிள். வர்க்கி செய்கின்ற ரெண்டு பக்கம் L வர்க்கம் சமன் 1/4f வர்க்கம். L வர்க்கம் சமன் 1/4f வர்க்கம் into capital MG की सिंपल है. capital MG की सिंपल है. L वर्गम समान 1/4f वर्गम capital MG की सिंपल है. है ना? अरे L वर्गम எப்படி கொண்டு வரணும்? L वर्गम समान G की 4f वर्गम into M ब्रैकेट में போடுங்க into capital M. M தனியா capital M தனியா. L वर्गम समान G की 4f वर्गम into M into capital M. ये y समान mx m க்கு போறோம் m bar போடுங்க. y समान m bar x வடிவத்துக்கு மாத்திக்கணும். இந்த x அச்சில் என்ன எடுக்கறீங்க, y அச்சில் எடுக்கறீங்க. இல்ல இந்த நிறைய போடப்போற நிறைய மாத்தி மாத்தா என்ன கண்டுபிடிக்கிறோம்? நிறைய m வரும் x அச்சில நீளம் l வரணும், l வர்க்கம் வரணும், y அச்சில். y समान m bar x. இதே கீழே L வர்க்கத்துக்கு எதிராக எப்படி எழுதுவீங்க? இப்படி வந்தா கேபிட்டல் M க்கு எதிராக L வர்க்கத்தை குறித்து அப்படியே கிராஃப் சொல்வீங்க. இது கீழே கேபிட்டல் M க்கு எதிராக L வர்க்கத்தை குறித்து வரைவு அமைக்கப்படும். கேபிட்டல் M க்கு எதிராக L வர்க்கத்தை குறித்து
வரைவு அமைக்கப்படும். இப்போ கிராஃப் வரைங்க. கிராஃப் கீழே படித்திறன் tan θ சமன் படித்திறன் tan θ சமன் பார் படித்திறன் tan θ சமன் பார் அது சமன் g கீழ் 4f வர்க்கம் into m படித்திறன் tan θ சமன் பார் அது சமன் g கீழ் 4f வர்க்கம் into m அடுத்த வரி சுரமானி கம்பியின் அலகு நீளத்திணிவு சுரமானி கம்பியின் அலகு நீளத்திணிவு சிம்பிள் தெரியுமாயின் எக்ஸாம் தருவானத சுரமானி கம்பியின் அலகு நீளத்திணிவு சிம்பிள் தெரியுமாயின் அலகு நீளத்திணிவு சிம்பிள் தெரியுமாயின் இசைக்கவரின் மீடியன் F துணியப்படலாம் சுரமானி கம்பியின் அழகு நீளத்திணிவு சிம்பிள் தெரியுமாயின் இசைக்கவரின் மீடியன் F துணியப்படலாம் இசைக்கவரின் மீடியன் F துணியப்படலாம் இசைக்கவரின் மீடியன் F துணியப்படலாம் இந்த ரெண்டு பரிசோதனைகளும் முக்கியம். இந்த சிம்பிளையும் எப்படி காணலாம்டா அழகு நீளத்தினையும் எப்படி காணலாம்டா ஒரு கம்பியில இந்த சுரமானி கம்பியில பரிசோதனை முடிஞ்சதுக்கு பின்னால இந்த கம்பியில ஒரு குறிப்பிட்ட நீளம் தெரியுது இந்த நீளம் வெயில நீங்க அளந்துக்கோங்க நீளம் வெயில அளங்க இது அப்படியே நீங்க சுருட்டி ஒரு தராசுல போட்டு நீங்க நிறுக்கலாம் நிறுத்த அதுல திணிவு கெப்பிட்டல் மாதிரி கெப்பிட்டல் திணிவை நீளத்தால் என்ன வரும் சிம்பிள் இல்லையா இந்த எண் தெரியும் எழுத்தறியும் சிம்பிள் நம்ம காணும் ஆனா எம்புக்கு இன்னொரு அழகு இருக்குது எம்சமன் ஏரோட சமன்பாடு இல்லை எம்சமன் இதுல ஏரோம் தெரிஞ்சு எம்ம காணுறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு செய்யலாம் உதாரணமா இந்த கம்பி நாங்க செப்பு கம்பியா இருந்தா செப்போட அழகு தெரியும் வெட்டு போல பெரிய கூட்டம் எம்பரும் ஆனா சிக்கல் என்ன தெரியுமா செப்பு கம்பி நீளம் முழுவதும் ஒரே சீரான குறிப்பிட்ட பிறகு கொண்டிருக்காது எதிர்பார்க்க இயலாது அதனால நாங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல குறுக்கீட்டு பறவை அளந்து குறுக்கீட்டு பறவை எப்படி காண்ற திருகு நுண்மானியை பயன்படுத்தி விட்டத்தை அளப்போம் விட்டத்தின் மூலமா ஆரையை கண்டுபிடிப்போம் விட்டத்தை எப்படி அளக்கணும் 3 இடங்கள்ல அளக்கணும் 3 வெவ்வேறு இடங்கள்ல திருகு நுண்மானியை பயன்படுத்தி விட்டத்தை அளந்து சராசரி விட்டத்தை கண்டு 2 பிரிச்சு ஆரையை கண்டு A7 πr வர்க்கத்தை பயன்படுத்தினால் தேவர் அந்த கம்பி உருக்கு கம்பினா உருக்கு அடர்த்தி தெரியும் செப்பு கம்பினா செப்பு அடர்த்தி தெரியும் பெருக்கினாலும் இருப்பார் இப்படி செய்வோமே ஆனால் பேனமாக செய்வோமே இனிவன் இருந்தா பிரிச்சாலும் இருப்பார் எக்ஸாம்பிள் தருவானு யோசிக்க தேவையில்ல எப்படி நீங்க செய்யணும் அப்படின்னு செய்ய முடியும் பாஸ் பண்ணி கேள்வி அப்படியே செய்யலாம் ரைட் இப்போ நாங்க இந்த சுரபான்ல பெற்றுக்கொண்ட முடிவுகள் அது ஒரு முடிவு F1 L1 7 F2 L2 F1 L1 7 F2 L2 அதை நாம் பார்ப்போம் இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சுரமானி கம்பி சுரமானி முழுவதும் வரையில சுரமானி கம்பி அதுல அடிப்படையில வரி உருவாக்கப்படுது என்ன செய்வீங்க நாற்பது நகர்த்துவீங்க கடதாசி செய்தி விரைவாக உள்ளது வரி உருவாக்கப்படுது இதை மீண்டும் F1 வச்சுக்கோங்க F1 நீளம் நாங்க இது 50 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்றோம் சொன்னாங்க 50 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்றோம் இப்போ நான் இதுக்கு பக்கத்துல ஒரு இசை கவர் பிடிக்கணும் ஒரு இசை கவர் மீன் இசை கவரையும் அந்த இலையே கவனமா இசை கவரும் இந்த சுரமான இந்த இலையும் அடிப்போட உருவாக்கும் அடிப்பு உருவாக்குற மீனிங் என்ன இசை கவர் அதில் வைக்கிறீங்க அதே நேரத்துல சுரமானிலே அதிர வைக்கிறீங்க இந்த சுரமானிலேக்கு ஒரு அதிர்வெண் வரும் இசைக்கவருக்கு அதிர்வெண் வரும் ரெண்டு அதிர்வெண் வித்தியாசம் இருந்தா அடிப்பு கேட்க முடியாது அப்படின்னால் 50 சென்டிமீட்டர் நீளமான சுரமானி இலை
இசைக்கவரோட பரிவல்ல அடிப்பை உருவாக்கும். அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில நாங்க எழுதுகிறோம். எப்படி அடிப்பு உருவாக்கப்படுதுன்னா 4 அடிப்போடு உருவாக்கப்படுது ஒரு செகண்ட்ல. அடிப்பதுன்றது 4 ஹெர்ட்ஸ். 4 அடிப்போடு உருவாக்கப்படுது ஒரு செகண்ட்ல. அடிப்பதுல 4 ஹெர்ட்ஸ். அடிப்பதுல 4 ஹெர்ட்ஸா இருந்தால் இசைக்கவர மீன் எஃப்க்கும் இந்த இலை மீன் எஃப்னுக்கு ஒரு தொடர்பு. ஏன்னா வித்தியாசம் 4 இருக்கும்ல. அடிப்பதிர்வென்றது அதிர்வெண்கள வித்தியாசம். சரி, இப்ப இதே இலைதான், இதே சுரமான இலைதான் நீளத்தை கொஞ்சம் கூட்ட போறோம். இதே சுரமான இலை என்றால் நான் ஏற்கனவே சொன்னது என்ன மாறக்கூடாது, இதுல வர இந்த இழுவை மாறும். இதை தப்பி இதுல என்ன இழுவை உருவாக்கணுமோ அதே இழுவை தான் இங்கே இருக்குது. இழுவை மாறல, இழுவை மாறல, ஒரே கம்பி. ஆகவே சிப்பளம் மாறாது. சிப்பளமும் மாறல, எள்ளு மாறாம, சிப்பளம் மாறல, டி மாறாம இருந்தால் நம்ம சொன்னோம் F1 L1 7 F2 L2. F1 L1 7 F2 L2. மீனிங் என்ன? இப்ப இந்த 50 சென்டிமீட்டர் நீளமான இலை இந்த நீளம் அதிகரிக்க 51 சென்டிமீட்டர் அதிகரிக்க 51 சென்டிமீட்டராக அதிகரிக்க அதே இலையில அடிப்படையில 2 கிலோ பரிவு உருவாக்கப்படுது. 2 கிலோ பரிவு உருவாக்கப்பட்டால் ஒரு இசைக்கவர் ஒரு இலையில வெவ்வேறு நீளங்களோட அடிப்படையில பரிவு உருவாக்கும். அடிப்படையில சொல்றேன், ஒரு இசைக்கவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலையில வெவ்வேறு நீளங்களுக்கு அடிப்படை உருவாக்குது. இந்த அடிப்படையில 4 ஹெர்ட்ஸ் என்றால் இதுவும் 4 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. இதுவும் 4 ஹெர்ட்ஸ். இந்த இலையில நீளம் 51 சென்டிமீட்டர் இருக்கும் போதும் இசைக்கவரோட 4 ஹெர்ட்ஸ். அப்படின்னா 51 சென்டிமீட்டர் இருந்தால் இதன் F2 எடுத்துருவோங்க. இப்ப பாருங்க, இந்த F1 மீட்டருக்கு நீளம் 50, இதோட L1 L2 மாறும்போது மீட்டர் F2 மாறுது இல்லையா? F1 L1 7 F2 L2. 50 சென்டிமீட்டர் நீளத்துக்கு மீட்டர் F1 இருந்தால் 51 சென்டிமீட்டர் நீளத்துக்கு நீளம் F2. இந்த சமன்பாடை பயன்படுத்தினால் F1 தெரியாது, நீளம் எவ்வளோ 50, F2 தெரியாது, நீளம் எவ்வளோ 51. முதலாவது சமன்பாடு. நிபந்தனை என்ன? ஒரே இழுவையின் கீழே ஒரே இலை ஒரே இழுவை, ஆனா நீளம் மட்டும் வித்தியாசப்பட்டீங்குது. அதனால மீண்டும் வேறுபடுது. இசைக்கவர் அந்த மேலுள்ள இலையோடையும் 4 அடிப்படை உருவாக்குது ஒரு செகண்ட்ல. கீழே உள்ள நிலைமையிலையும் 4 அடிப்படை உருவாக்குது ஒரு செகண்ட். இப்ப இந்த சமன்பாடுல 50 F1 51 F2 சரிதானே? 50 F1 51 F2. இந்த F-க்கும் F1க்கு இடையில வித்தியாசம் 4. இந்த F-க்கும் F2க்கு இடையில வித்தியாசம் 4. F-க்கும் F2க்கு இடையில வித்தியாசம் 4. இந்த 2 மீட்டர்களோட வித்தியாசம் 4, இந்த வித்தியாசம் 4. அடிப்பதுல 4 ஹெர்ட்ஸ் இல்லையா? இப்ப இந்த மீட்டர்களை கொஞ்சம் அவதானிங்க. இந்த நீளம் 50 51, நீளம் குறையும் போது மீட்டர் கூட இல்லையா? 50 என்பது 51 சின்னது, நீளம் சின்னதான F1 கூட. அப்படின்றால் F2 விட F1 கூட. நான் F2 மட்டத்தை அதிர்வெண் மட்டம் இங்க போட்டால் F1 அதிர்வெண் மட்டம் இங்க இல்லையா? அதிர்வெண்ண மட்டங்களா குறிச்சால் F2 விட F1 கூட. இப்ப இந்த F-க்கும் F1க்கு இடையில வித்தியாசம் 4, F-க்கும் F2க்கும் இடையில வித்தியாசம் 4 வரும் என்றால் இந்த இசைக்கார மீன் இங்க வரும் இல்லையா? இசைக்கார மீன் 2க்கு இடையில வரும். வந்தால் இப்ப பாருங்க, இந்த கேப்பும் 4, இந்த வித்தியாசம் 4 வரும், இந்த வித்தியாசம் 4 வரும், 4 ஹெர்ட்ஸ். ஆகவே F2 ஓட F1 பெருசா இருந்தால் 2க்கு இடையில F வரும். அப்படின்னா F2 ஓட F பெரியது, F விட F1 பெரியது. இப்ப F1 இருந்து F கழிச்சால் வர்றது 4. F1 இருந்து F கழிச்சு வர்றது 4. இரண்டாவது சமன்பாடு F1 இருந்து F கழிச்சு வர்றது 4, F1 இருந்து F2 கழிச்சு வர்றது 4. F இருந்து F2 கழிச்சு வர்றதும் 4. நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், எந்த மீட்டர் உயர்வாளன்னு தெரியும்.
அந்த அடிப்படையில் தான் நீங்க சமன்பாடு. இந்த சமன்பாடுல இருந்து எங்களுக்கு இசைக்கவர மீனை காணலாம். இசைக்கவர மீனை காணலாம் அப்படின்னு பார்க்கணுங்க. பாருங்க, இந்த முதலாவது சமன்பாட்டை பிரதிநிதிங்களே, முதலாவது சமன்பாட்டுல f1க்கு பதிலா போட போறீங்க. f1க்கு பதிலா இல்ல f1 இருவாய் பார்த்து என்ன வரும்? f அங்க போனா 4 சக இருக்குல்ல, f1து 4 சக, f1 இடத்துல போடுங்க 4 சக f1 போட்டீங்களா? தென் 50 அங்க அடையுது, 50 சமன் சமன். இதுல f2 இருவாய் மாத்தினால் f2 அங்க போனா 4 இங்க வரும், f sin 4 வரும்ல, f sin 4 f sin 4 into 51 விளங்காத நினைக்கிறேன். ஓகே, 51 கீழே எழுதுறேன், எழுதும். முதலாவது சமன்பாடு இருக்கு, f1க்கு பதிலா போடலாம் f சக 4, சரிதானே? f சக 4 தர 50, f2க்கு பதிலா போடலாம் f sin 4 into 51. இது சுருக்கினால் f தர 50 f வரும் மீனிங் 50 f சக 200 வரும், இதுல 200, 51 f வரும் இங்க மைனஸ் 4 தர 51 204 வரும், 204 வரும். இந்த 50 f அங்கால கொண்டு போனீங்கன்றால் 51 f 50 f கூட f வரும் இல்லையா, இதுதான் f வரும் சமன். 204 இங்கால கொண்டு வந்தீங்கன்றால் 200 சக 204 எவ்வளவு வரும்? 404 வரும். ஆகவே இசைக்கவர மீரன் 404 வரும். இசைக்கவர மீரன் 404 வரும். சரி, கேள்வி எழுதிக்கோங்க, பின்னால் நீங்க எழுதலாம். விளங்கிக்கு நினைக்கிறேன், சரிதானே? கேள்வி எழுதுங்கள. சுரமான இலையின் சுரமான இலையின் 50 சென்டிமீட்டர் கமா, சுரமான இலையின் 50 சென்டிமீட்டர் கமா 51 சென்டிமீட்டர், சுரமான இலையின் 50 சென்டிமீட்டர் கமா 51 சென்டிமீட்டர் நீளங்கள், 50 சென்டிமீட்டர் கமா 51 சென்டிமீட்டர் நீளங்கள் குறித்த இசைக்கவருடன் செக்கனுக்கு 4 அடிவுகளை கொடுக்கின்றன. குறித்த இசைக்கவருடன் செக்கனுக்கு 4 அடிவுகளை கொடுக்கின்றன. செக்கனுக்கு 4 அடிவுகளை கொடுக்கின்றன. இசைக்கவரின் மீண்டனை காண்க. செகண்ட் 4 அடிப்படை கொடுக்கின்றன. இசைக்கவரின் மீண்டனை காண்க. படத்தை வரைக்கும் மூலமா படத்தை வரைங்க.
டயக்ராம் கீழே இப்படி எழுதுங்க. டயக்ராம் கீழே விலையின் 50 சென்டிமீட்டர், 51 சென்டிமீட்டர், விலையின் 50 சென்டிமீட்டர், 51 சென்டிமீட்டர் நீளங்களுக்கான அதிர்வெண்கள் விலையின் 50 சென்டிமீட்டர், 51 சென்டிமீட்டர் நீளங்களுக்கான அதிர்வெண்கள் முறையே F1, F2 ஆயின் முறையே F1, F2 ஆயின் இதில் எழுதுங்களேன். F1 L1 சமன் F2 L2 இன் படி F1 L1 சமன் F2 தர L2 இன் படி அந்த சமன்பாட்டின் படி F1 தர 50 சமன் F2 தர 51. F1 தர 50 சமன் F2 தர 51. இது முதலாவது சமன்பாடு. இந்த சமன்பாடு இரண்டாம் மூணாம் சமன்பாடு எழுதும்போது இதுல F1 விட F கூடவா அல்ல F விட F1 கூடவான்னு தெரியும். அதுக்காக இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. F2 விட F கூட, F விட F1 கூட. இதை நீங்க வரைஞ்ச முடியும்னா ஈஸியா அதிர்வெண் மட்டம் வரைஞ்சோம்னா ஈஸியா சமன்பாடு எழுதலாம். F2க்கும் அதை விட F கூட, F விட F1 கூட, ரெண்டு கிடையாது கேட்போம் 4 ஹெர்ட்ஸ், இந்த கேட்போம் 4 ஹெர்ட்ஸ். இதுல F2 F1 இப்ப எழுதலாம். ஆகவே F1 மைனஸ் F சமன் 4 இரண்டாவது சமன்பாடு. F1 மைனஸ் F சமன் 4, F1 மைனஸ் F சமன் 4, F சமன் F2, F மைனஸ் F2, F மைனஸ் F2 சமன் 4 மூணாவது சமன்பாடு. F1 மைனஸ் F சமன் 4 இரண்டாவது சமன்பாடு. F மைனஸ் F2 சமன் 4 மூணாவது சமன்பாடு. முதலாவது சமன்பாட்டை பிரதியிட்டால் என்ன வரும்? உங்களை பிரதியிட்டால் இந்த F1 க்கு பதிலாக போடலாம் F சக 4 எழுதுங்க. F சக 4 தர 50 சமன் F2 க்கு பதிலாக F மைனஸ் 4 தர 51. F சக 4 தர 50 சமன் F மைனஸ் 4 தர 51. இதை சுருக்கினீங்க என்றால் எழுதிக்கொண்டு 50F சக 200 51F மைனஸ் 24. இதிலே நீங்க ஒழுங்குபடுத்தினால் F சமன் 404 ஹெர்ட்ஸ் வரும். 404 ஹெர்ட்ஸ். சரி, F கண்டதுக்கு பிறகு இந்த இரண்டாவது சமன்பாட்டை போட்டு பாருங்களே. இரண்டாவது சமன்பாட்டை போட்டீங்கன்னா இரண்டாவது சமன்பாட்டில இருந்து F1 எவ்வளவு கண்டோம்? F1 தெரியாது. மைனஸ் F எவ்வளவு கண்டோம்? 404 இல்லையா? 404 சமன் எவ்வளோ? 4. இரண்டாவது சமன்பாடுல F சமன் 404 பிரதிநிதிங்கன்னா F1 மைனஸ் 404 சமன் 4. அப்படின்னா F1 எவ்வளவு உங்களுக்கு போனா F1 சமன் 408 ஹெர்ட்ஸ். 408 ஹெர்ட்ஸ். தொடர்ந்து எழுதிக்கோங்க. இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து F1 மைனஸ் 404 சமன் 4, F1 சமன் 408 ஹெர்ட்ஸ். அது மட்டும் இல்ல, மூணாவது சமன்பாடு போங்களே. மூணாவது சமன்பாட்டில் இருந்து F மைனஸ் F எவ்வளோ? 404. 404 F2 கழிச்சா 404 மைனஸ் F2 சமன் 4. இந்த சமன்பாட்டில் இருந்தும் நாம் என்ன காணலாம்? F2 காணலாம். F2 நாம எவ்வாறு மாற்றினால் F2 சமன் 404 4 400 ஹெர்ட்ஸ்.
400 ஆனா எல்லா மீட்டரையும் காண முடியும். தொடர்ந்து எழுதிக்கோங்க. மூன்றாவது சமன்பாட்டில் இருந்து 404 மைனஸ் f சமன் 4 f சமன் 400 f சமன் 400. சரி, இன்னொரு கேள்விக்கு வருவோம். நாங்க பார்ப்போம். ஷம்லா ஓகே தானே? ஷம்லா ஓகே சார். மற்றவங்களும் டவுட் இருந்தா கேட்கலாமே. சரி, இந்த கேள்வியை பாருங்க. ஒரு சுரமான இலை, ஒரு சுரமான இலை இங்கே பொருத்தப்பட்டிருக்குது. கப்பி கூட ஆகும்போது சுரமான இலை 10 சென்டிமீட்டர் உயரமுடைய உருக்கு உருளையால் ஆக்கப்பட்டது. அப்படின்னா சுரமான இலையில ஒரு உருளை இணைக்கப்பட்டிருக்குது. உருளை இணைக்கப்பட்டிருக்குது. உருளையில நீளம் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் உயரமான உருளை மூலமா ஈர்க்கப்பட்டிருக்குது. இந்த உருளையில பாரத்தால வெயிட்டால அங்க ஒரு இழுவை உருவாக்கப்படுது. இதுல உருவாக்கப்படுற அடிப்படை சுரத்திர மீட்டர் 300 ஹெர்ட்ஸ் சொல்றான். இது 300 ஹெர்ட்ஸ். 300 ஹெர்ட்ஸ். இப்ப இந்த உருளைய நீருக்குள்ள அமைந்தப்படும். உருளையில ஒரு பாதி நீருக்குள்ள அமைந்தப்பட்டால் உருளை இப்படி இருக்கும். இது கப்பி. உருளையில ஒரு பாதி நீருக்குள்ள அமைந்தப்பட்டால் உருளையில ஒரு பகுதி நீருக்குள்ள அமைந்தப்பட்டால் அப்படின்னா முழுமையான இல்லை. இந்த அளவு நீருக்குள்ள அமைந்தப்பட்டிருக்கீங்க. இந்த அளவு அமைந்தப்பட்டிருக்க நீருக்குள்ள அமைந்தப்பட்டால் நீரால் ஒரு மேலெழுப்பு வழங்கப்படும் உங்களுக்கு தெரியுங்களா? மேலெழுப்பு காரணமா இழுவை குறைக்கப்படும். சரிதானே? கீழ்ப்பக்கத்தால் ஒரு மேலெழுப்பு வழங்கப்பட்டால் இழுவை குறையும். இப்ப இழுவை குறைஞ்சால் இதுல உருவாக்கப்படுற அடிப்படை வீரன் மாறும். அந்த அடிப்படை வீரன் இப்ப 290 ஹெர்ட்ஸ். 190 ஹெர்ட்ஸ். இந்த உருக்கோட அடர்த்தி உருக்கு உருக்கோட அடர்த்தி கொடுத்திருக்கிறான். 8000 கிலோகிராம் மீட்டர் கியூப். உருக்கோட அடர்த்தி 8000 கிலோகிராம் மீட்டர் கியூப். அப்படின்னா நீருக்குள்ள எவ்வளவு அமைந்திருக்குன்னு பார்க்கணும். நீருக்குள்ள இவ்வளவு அமைந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த நீரை பார்க்கணும். வச்சுக்கோங்களேன், காணும். சரி, பாப்பனாங்க. முதல்ல இந்த உருளையில நிறையினாங்க. உருளை நிறைய டபிள்யூ எடுத்துக்கொண்டால் உருளை நிறைய டபிள்யூ இருந்தால் டபிள்யூ கூட எம்ஜி போறது. உருளை நிறைய எம்ஜி உருளை நிறை எம்ஜி. அப்படின்னா இந்த இழுவை என்னவா இருக்கும்? இழுவையும் அதே திருமணம் இல்லையா? இழுவை டீயும் ஆரம்பத்தில் இழுவை நான் T0 வச்சுக்கோங்க. T0 எம்ஜியும் சமன். இந்த அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு என்ன? F7 1/12 வர்க்கமூலம் T கீழே. இந்த சமன்பாட்டுல பாருங்க, ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இலையில நீளம் மாறல. நீளம் மாறவே இல்லை. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அதே நீளம் மாறல. இழுவை மட்டும் மாறிது. இழுவை மாறுதுன்னா மீனிங் இப்ப இதுக்கு மேலே வழங்கப்படுறதுனால நிறைய கீழேக்கும் நிறைய WMG கீழேக்கும் மேலே வழங்கப்படுது.
அதனால இப்ப இழுவை குறையுது, இழுவை டீயாக வருது. கீழ் நோக்கி இழுவை 10 நியூட்டன், மேலே 2 நியூட்டனா இருந்தால் இழுவை 8 நியூட்டன். எம்ஜில இருந்து யூ கிடைக்கும். இந்த சமன்பாட்டின் படி நீளம் மாறல, கம்பியின் அலகு நீளத்தின் சிப்பலுக்கும் மாறல அப்படின்னால் இந்த சமன்பாட்டின் படி எல்லும் மாறிலி எம்மும் மாறிலி, ரெண்டுமே மாறிலிகள். ஆகவே எஃப்ங்கிறது இழுவையில வர்க்கம் பொழுது நேரடி சமம். இழுவை நான் ஏற்கனவே பார்த்தது போல மீட்டர் இழுவையின் வர்க்கம் பொழுதுக்கு நேரடி சமம். அப்ப இப்ப எஃப் சமன் ஒரு மாறிலிக்கு ஏற்ற வர்க்கமூலம் எழுதலாமே, நேரடி சமன் எழுதலாம் இல்லையா? சரி, முதலாவது மீட்டர் 300 ஹெர்ட்ஸ். 300 ஹெர்ட்ஸுக்குரிய இழுவை எவ்வளோ இழுவை? இந்த எம்ஜி இழுவை எவ்வளோ? எம்ஜி. இரண்டாவது மீட்டர் 290 ஹெர்ட்ஸ், அதுக்குரிய இழுவை எவ்வளோ? வர்க்கமூலம் எம்ஜி இருந்து யூ கழிக்கும், எம்ஜி மைனஸ் யூ, எம்ஜி மைனஸ் யூ. இதோட முதலாவது சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு. ஓகேயா சார்? எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சார். எஃப் சமன் 1/2 வர்க்கமூலம் டிஎம் அதுல நேரடியா போடலாதா? அந்த சமன்பாட்டுல ஈஸி தானே, நேரடியா போனீங்கன்னா எல்லும் வரும் எம்மும் வரும் அப்படிதானே. அப்ப அப்படி போடாம நேரடியா அதுல இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டா ஈஸியா போடலாம். ஈஸி, அதை விட அப்படி போடலாம், பிரச்சனை இல்லை. சரி, இப்ப ஷார்ட் கட் இது இலகுவான முறை இது. சரி, இப்ப ஒன்றோட பிரிக்க போறீங்க. இங்க எழுதுறேன். எப்படி பிரிக்க போறீங்க? முதலாவது சமன்பாடு 2 பிரிக்க போறீங்க. பிரிச்சா என்ன வரும்? 300 கீழ் 290. சரிதானே? 300 290 வரும். வர்க்கமூலம் ஒன்றால மேல எம்ஜி ஒட்டிக்குது, கீழே எம்ஜி மைனஸ் யூ இல்லையா? மேல எம்ஜி, கீழே எம்ஜி மைனஸ் யூ. இந்த வசதியா இருக்கும். நாங்க மாறி பிரிச்சால் எப்படி பிரிக்கிற? 2 ஒன்றால பிரிச்சால் இது இரண்டாவது சமன்பாடு, முதலாவது சமன்பாடு. பிரிச்சால் 290 மேலவும் 300 கீழே வரும். இதில் எம்ஜி மைனஸ் யூ மேலவும் எம்ஜி மைனஸ் யூ மேலவும் எம்ஜி கீழே வரும். இது வசதி. இப்ப நான் 0 கட் பண்ணலாம். 29க்கு 30 எழுதலாம். 29க்கு 30 சமன் வர்க்கமூலம். இது எப்படி எழுதலாம்? 4 x/4 எப்படி எழுதலாம்? 4/4 உண்டு, x/4 அப்படிதானே? இதே மாதிரி இந்த எம்ஜியால பிரிச்சால் எம்ஜியால உண்டு மைனஸ் யூ கீழ் எம்ஜி. சரி, இப்ப நான் இந்த யூக்கு பெருமானத்தை போட்டால், யூக்கு எம்ஜிக்கு பெருமானம் போட்டால் இது என்ன ஆன்சர் வரும்? நீங்க செய்யற பாருங்க. சரி, இதெல்லாம் வெட்டுமாபாரம் நான் ஏன் எடுத்துக்கொள்வோமே? இதெல்லாம் வெட்டுமாபாரம் ஏன் எடுத்துக்கொண்டால் ஏயா இருந்தால் இங்கே இந்த ஏய 10ஆல பெருக்கினால் கனவுல வரும் இல்லையா? 29க்கு 30 சமன் வர்க்கமூலம். 29க்கு 30 சமன் வர்க்கமூலம் 1 சய இந்த எம்ஜி இந்த யூக்கு பதிலா போட போறேன். யூன்றது மேலே இங்க வாங்க மேலே கொண்டது. வெட்டுமாப்பரப்பு ஏய உயரத்தால் பெருக்கணும். வெட்டுமாப்பரப்பு ஏய உயரத்தால் பெருக்கினால் அமைந்த கனவுளவு வரும். ஏய உயரம் பெற்றால் பெருக்கினால் அமைந்த கனவுளவு வரும். சரி, கனவு அமைந்த கனவுல ரோஜியால பிரிக்கிறான். மேலே கொண்டது வி ரோஜி, ரோன்றது நீர் அடர்த்தி ரோ டபிள்யூ ஜி. இதோட பி ரோ ஜி, அதான் மேலே பி ரோ ஜி
எழுது கீழே கீழே என்ன வரும் mg என்ன அந்த உள்ளே திரிவு சரி வெட்டுமுப்பரம் ஏ 10 ஆல பெருக்கினால் உள்ளே கனவுல வரும் பாங்கு அமைய இருக்கு பாருங்க நாங்க ரெண்டாவது சமன்பாடு முதலாவது சமன்பாடு பிரிச்சோம் 290 300 mg minus u equal mg வர்க்கமூலத்திலேயே mg ஆல பிரிச்சா உண்டு u mg ஆல பிரிச்சா minus u equal mg அப்ப 29 30 அந்த u ஆல எழுதலாம் b ரோஜ் b ங்கிறது அமிழ்ந்த கனவுலவும் அவர் a h ஆல பிரிச்சா கனவுல வரும் ரோ அது b க்கு அமிழ்ந்த மட்டிக்கு நீர் அடர்த்தி ரோ w g p rho g ஓகே இப்ப கீழ வரது mg எப்படின்னா உள்ளேயும் திரிவுன்னு சொல்றது வெட்டுமரத்தை a 10 ஆல பெருக்கினால் கனவுல வரும் உள்ளேயும் அடர்த்தி ரோவால பெருக்கினால் உள்ளேயும் தந்தினா 8000 பெருக்கினால் உள்ளேயும் திரிவு எப்படி வரும் g ஆல பெருக்கணும் mg இப்படி செய்ய 29 க்கு 30 சமன் வர்க்கமூலம் 1 மைனஸ் இந்த a b வெட்டிப்படும் g வெட்டிப்படும் மேல h இது ரோட் அப்படினா நீர் அடர்த்தினா 1000 எங்களுக்கு தெரியும் 1000 g வெட்டிப்படும் கீழ 10 இருக்குது ரோ வந்து உள்ளே அடர்த்தி 8000 இல்லையா 8000 இப்ப அந்த h நான் மீட்டருக்கு மாத்தல ஏன் தெரியுமா இதுல 10 சென்டிமீட்டர் இருக்குது சோ h சென்டிமீட்டர் இருக்கு மேல கீழ பாருங்க மேல h1 சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர்
சப்போஸ் இந்த 10 நாம் மீட்டருக்கு மாத்தினால் நிச்சயம் மீட்டருக்கு மாற்ற வேண்டி வரும். ரெண்டு ஒரே அளவுல போட்டீங்கன்னா இப்ப சுருக்கினால் 29க்கு 30 சமன் வர்க்கமூலம் 1 ஸ்கொயர். இந்த 1000 பிரிச்சா எவ்வளவு வரும்? கீழே 8 வரும் இல்லையா? இது 19 இது கீழ் 80. கீழ் 80. இதை நீங்க வர்க்கிக்கணும் ரெண்டு பக்கம். வர்க்கிச்சால் 29 30 வர்க்கிச்சால் இந்த சமன்பாடு இருந்து எச்சக்காலம் சொல்றேன். இது சமன் பெருமானம் வரும். 10 விட குறைஞ்ச பெருமானம் வரும். அந்த பெருமானத்தை நீங்க சுருக்கினால் 5.24 வரும். 5.24. நேரம் இல்லாதனால உங்களுக்கு ஒரு சொல்லிக்கினா திரும்பி சொன்னாங்க. ஒரு சுரமானிலை அது ஒரு உள்ளே கட்டி தொங்கவிடப்படுது. அந்த உள்ளே வழியில காணப்படுது. இப்ப உள்ளே நீளம் 10 சென்டிமீட்டர். இந்த அடிப்படை அதிர்வெண் 300 ஹெர்ட்ஸ். உள்ளே நீங்க நீருக்குள் அமர்த்தினால் வேலையும் காரணமா இழுவை குறையும். இழுவை குறைந்தால் அதிர்வெண் மாறும். F7 1/2L வர்க்கமூலம் T படி எல்லும் எங்கும் மாறாமல் இருந்தால் F வர்க்கமூலம் T நேர் சமன் எனக்கு தெரியும். ஏன்னா இங்க T F தான் சம்பந்தப்படுது. இழுவை மாறுது, F மாறுது. அதான் நேரடியா FMT மட்டும்தான் எடுத்து F7 மாறி T வர்க்கமூலம் T F 300 ஆகுது. அப்ப அதுல வெயிட் mg தான் இழுவை. 890 மாறினது 90 மாறினது பின்னால இழுவை என்னது mg இவ்வளவு கழிக்கும். இப்ப 100 பிரிச்சால் இப்படி வரும். இதுல இது கிடைச்சா இங்க வந்து நாங்க எச்ச பெருமான காணலாம். கேள்வியை சொல்றேன், நீங்க பரிந்துரைக்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. சுரமானி ஒன்றின் இலை 10 சென்டிமீட்டர் உயரமுடைய சுரமானி ஒன்றின் இலை சுரமானி ஒன்றின் இலை 10 சென்டிமீட்டர் உயரமுடைய ஒரு உருக்கு உருளையினால் ஈர்க்கப்பட்டது. 10 சென்டிமீட்டர் உயரமுடைய ஒரு உருக்கு உருளையினால் ஈர்க்கப்பட்ட போது அதன் அடிப்படை சுரத்தின் மீதிறன் 300 ஹெர்ட்ஸ் ஆக இருந்தது. அடிப்படை சுரத்தின் மீதிறன் 300 ஹெர்ட்ஸ் ஆக இருந்தது. 300 ஹெர்ட்ஸ் ஆக இருந்தது. உருளையின் ஒரு பகுதியை நீரில் அமிழ்த்திய போது அடிப்படை சுரத்தின் மீதிறன் 290 ஹெர்ட்ஸ் ஆக இருந்தது. அடிப்படை சுரத்தின் மீதிறன் 290 ஹெர்ட்ஸ் ஆக இருந்தது. உருக்கின் அடர்த்தி 8000 கிலோகிராம் per meter cube ஆயின் உருக்கின் அடர்த்தி 8000 கிலோகிராம் per meter cube ஆயின் 8000 கிலோகிராம் per meter cube ஆயின் நீரினுள் அமிழ்ந்திருக்கும் உருளையின் நீளம் யாது? நீரினுள் அமிழ்ந்திருக்கும் உருளையின் நீளம் யாது? ரெண்டு படங்களையும் வரைஞ்சுக்கோங்க. எழுதின அதே ஊழல் அப்படியே வந்து ஆன்சர் வரும். 5.24 சென்டிமீட்டர். மேல டவுட் இருக்கா? சந்தேகிதா? ஷம்லா சார் கண்விலைகள் வேற பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் பேசுவோங்க. இன்னொரு கிளாஸ் இது வேற பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் பேசுவோங்க. சரி ரைட். ஓகே சார். ஓகே